பெற்றோராம் கடவுளிடமிருந்தும் அவர்த்தம் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் முந்துனராகிய தூய ஆவியரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. நல்ல மகிழ்ச்சியான வசந்த காலங்களிலே நாம் ஆண்டவருடைய பாதபடியில் அமரும்படியாக ஆண்டவர் கிருபையாய் நம்மை ஒன்று கூட செய்து அவருடைய வல்லமையினால் வழி நடத்ததினால் காருண்யத்தினால் தயவினால் நம்மை ஆசீர்வதித்து இந்த வேளையிலும் நன்றி செலுத்தும்படியாகவும் இந்த நாட்களிலும் நாம் நம்முடைய வாழ்வை சீர்தூக்கி பார்த்து கடவுளுக்கு நம்மை அர்ப்பணிக்கும்படியாகவும் தந்திருக்கின்ற இந்த வேளையிலே நாம் ஆண்டவருடைய பாதபடியிலே நாம் அர்ப்பணிப்போம். ஆவியானவர் நம்மை வழி நடத்தும்படியாய் நம்மை அவருடைய கரங்களிலே கொடுப்போம். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்று மாறாதிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, கல்வாரி அன்பரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான தவ காலங்களுக்காக நாங்கள் நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். கர்த்தருடைய பாதத்திலே இந்த நாளிலும் நாங்கள் கூடும்படியாக நீர் எங்களை ஏந்தி சுமந்து தப்புவித்து இந்த நாளிலும் நன்றிகளை சேரெடுக்கும்படியாய் அருளி இருக்கிற ஜீவன் சுகம் பலனுக்காய் துதிக்கிறோம். கடவுள் தாமே இந்த 3ஆம் வார 2ஆம் நாள் நற்செய்தி கூடுகையிலும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கவும் உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கும்படியாய் நீர் எங்கள் வாழ்வில் பொதுமானவராய் இருக்கின்றீர். உடைய சிலுவை நன்மையினால் எங்களை அரவணைத்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கின்றீர், வழி நடத்துகின்றவராய் இருக்கிறீர் என்பதெல்லாம் நினைத்து நாங்கள் துதிக்கின்றோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த 2ஆம் நாள் கூடுகையிலும் நாங்கள் ஏறெடுக்கின்ற துதி ஸ்தோத்திரங்களை இரக்கமாக ஏற்று எங்களை ஆசீர்வதிக்க உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்துகின்றோம். கடவுள் முன்குறித்த உம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்து வாரும். நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய திருப்பெயரை மகிமைப்படுத்த அருள் தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். அல்லேலூயா. சத்தமே காணா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சரி, மிகுந்த உற்சாகத்தோடு நாம் கிருபையின் காலங்களுக்காய் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். 1-2 பாடல்களை நாம் இந்த லெந்து கால பாடல் புஸ்தகத்தின் வழியாய் நாம் பாடி ஆண்டவரை துதித்து, தெரிந்தவர்கள் என்னோடு இணைந்து பாடுங்கள், இல்லை என்றால் இந்த பாடலை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த காலங்களிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக பாடல்கள் இருக்கின்றது. அதிலே இந்த பாடல்கள் பொருள் உள்ள பாடல்கள் என்பதை நாம் உணர்ந்து ஆண்டவருடைய திருப்பாதத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே பாடல் எண் 19. இன்று காலை நாம் சிலுவையை குறித்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்தோம். இன்றைய நாளிலும் அவ்விதமாக ஆண்டவருடைய சிலுவை நமக்கு அநேக உறவை தருகின்றதாக இருக்கின்றது. ஆண்டவருடைய சிலுவை நம்மை தீவினைகளிலிருந்து கூட்டி சேர்க்கிறதாக இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் நினைத்து நாம் ஆண்டவரை துதிப்போம். பாடல் எண் 19, மரம் தெரிகிறது அதில் இறைமகனும் உடல் முழுவதும் குருதியுடன் என்ற பாடலை நாம் பாடி கடவுளை போற்றுவோம். எளிமையான பாடல்கள் தான், எளிமையான ராகம். Hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Mic testing, praise the Lord. மரம் தெரிகிறது அதில் இறைமகனும் சிலுவை என்று சொன்னாலே சத்துரு எப்படி சோதிச்சிருவான், அப்படிதான் இப்பொழுது நம்முடைய பாடல் பாடுவதற்கு ஒரு சிறிய தடை. கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறவராயிருக்கிறார். நன்றியோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். பாடல் எண் 19, மரம் தெரிகிறது அதில் இறைமகனும் உடல் முழுவதும் குருதியுடன் என்ற பாடலை நாம் உற்சாகமாக இணைந்து பாடுவோம்.
உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? மரம் தெரிகிறது, அதில் இறை மகனும் உடல் முழுவதும் குருதியுடன் அவர் அருளும் திருமொழிகள் ஏழும் என் வாழ்வுக்கு வழிகள். அவர் அருளும் திருமொழிகள் ஏழும் என் வாழ்வுக்கு வழிகள். மரம் தெரிகிறது, அதில் இறை மகனும் உடல் முழுவதும் குருதியுடன் அவர் அருளும் திருமொழிகள் ஏழும் என் வாழ்வுக்கு வழிகள். ஏழும் என் வாழ்வுக்கு வழிகள். ஆண்டவருடைய வார்த்தை சிலுவையிலே வெளிப்பட்டது இந்த மனுக்குலத்தின் மீட்புக்காக, நம்முடைய வாழ்வின் ரட்சிப்புக்காக என்பதை நாம் உணர்ந்து இந்த வேளையிலுமே முதல் மொழியாக மன்னிப்பை அவர் தந்து நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து அவற்றையெல்லாம் சிலுவையிலே தீர்த்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்ற நன்றியோடு இந்த வேளையிலும் ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். இயேசு மன்னித்தார் எந்தன் தீவினைகள், அவர் மாபெரும் முதல் மொழியார். இயேசு மன்னித்தார் எந்தன் தீவினைகள், அவர் மாபெரும் முதல் மொழியார். வாழ்வழித்தார் சாவினின்றும் மீட்பளிக்கும் தம் மொழியார். வாழ்வழித்தார் சாவினின்றும் மீட்பளிக்கும் தம் மொழியால். மரம் தெரிகிறது, அதில் இறை மகனும் உடல் முழுவதும் குருதியுடன் அவர் அருளும் திருமொழிகள் ஏழும் என் வாழ்வுக்கு வழிகள். அவர் அருளும் திருமொழிகள் ஏழும் என் வாழ்வுக்கு வழிகள். ஆண்டவருடைய சிலுவை மொழிகள் அது பாசத்தின் மொழிகள், அது உறவின் மொழிகள், அவர் உறுதியின் மொழிகள். நம்முடைய வாழ்வில் தந்தவராக, ஊக்கம் தந்தவராக, நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வார்த்தைகள் உயிரளிக்கின்றதாக இருப்பது என்று நாம் அறிந்து ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய சிலுவை அவிதமாக நம்மை அழைக்கின்றது. உறவிலே, உறுதியிலே, உறவிலே, ஆண்டவருடைய அன்பிலே நம்மை கூட்டி சேர்க்கிறதா இருக்கிறது என்ற நன்றியோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். பாசத்தின் மொழியால் பரமரவர் இந்த பாரினில் உறவு தந்தார். இயேசு பாசத்தின் மொழியால் பரமரவர் இந்த பாரினில் உறவு தந்தார். உறுதி தந்தார், ஊக்கம் தந்தார், உயிரூட்டும் தம் மொழியார். உறுதி தந்தார், ஊக்கம் தந்தார், உயிரூட்டும் தம் மொழியார். மரம் தெரிகிறது, அதில் இறை மகனும் உடல் முழுவதும் குருதியுடன் அவர் அருளும் திருமொழிகள் ஏழும் என் வாழ்வுக்கு வழிகள். அவர் அருளும் திருமொழிகள் ஏழும் என் வாழ்வுக்கு வழிகள். ஆண்டவர் இந்த கிருபையின் காலங்களிலும் நம்மையும் அழைக்கின்ற கர்த்தராக, இன்னும் தாகத்தோடு என் மகளே, என் மகனே, என்று நீ என்னுடைய வார்த்தைகளின் பிள்ளைகளாக மாறுவீர்கள் என்று அழைக்கின்ற அழைப்பை நாம் உணர்ந்தவர்களாக, நம் கரங்கள் தளர்ந்தாலும் அவர் கரம் பிடித்து வழிநடத்துகின்ற கடவுளாக, நம்மோடு உயிரோடு எழுந்து நம்மை வழிநடத்துகின்றவராக இருக்கிறார் என்ற நன்றியோடு இந்த வேளையிலும் நம்மை நாம் தாகத்தோடு அழைக்கின்ற அவரிடத்திலே நாம் ஓடி சேர்ந்து நம்முடைய வாழ்வின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த கிருபையின் காலங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம்.
தாகமடைந்தவராய் தலை சாய்த்தவராய் தீமை வென்றிடும் வேந்தருமாய். தாகமடைந்தவராய் தலை சாய்த்தவராய் தீமை வென்றிடும் வேந்தருமாய். தளர்ந்திடும் நம் கரம் பிடித்தே தாங்கிட உயிருடன் எழுந்தார். தளர்ந்திடும் நம் கரம் பிடித்தே தாங்கிட உயிருடன் எழுந்தார். மரம் தெரிகிறது அதில் இறை மகனும் உடல் முழுவதும் குருதியுடன். அவர் அருளும் திருமொழிகள் ஏழும் என் வாழ்வுக்கு வழிகள். அவர் அருளும் திருமொழிகள் ஏழும் என் வாழ்வுக்கு வழிகள். ஏழும் என் வாழ்வுக்கு வழிகள். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வாழ்வளிக்கிறதா இருக்கிறது. அது சிலுவையிலே வெளிப்பட்டிருக்கிறது. அந்த சிலுவையின் அன்பை நாம் இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள இந்த கிருபையின் காலங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து இந்த நாளிலும் நம்மை நம்முடைய கரங்களில் அர்ப்பணிப்போம். தொடர்ந்து பாடல் எண் 26, இந்த சிறியவர்கள் யாரோ உன் கண்முன் இருப்பாரோ என்ற பாடல் வழியாய் ஆண்டவருடைய அன்பு இந்த நாட்களிலே இவ்விதமாய் உலகத்தின் வாழ்க்கையிலே போராடுகின்ற மக்களோடு காணப்பட வேண்டும் என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் இந்த கிருபையின் காலங்களிலும் நம்மையும் நம்முடைய ஆசீர்வாதங்களையும் இவ்விதமாய் உள்ள மக்களுக்கென்று அர்ப்பணிக்க கர்த்தர் நம்மை அழைக்கின்றவராய் இருக்கின்றார். மனிதரிடத்தில் அன்பு கூறாதபடி இறைவனிடத்திலே நாம் அன்பு செலுத்துவது ஏற்புடையதல்ல. அவ்விதமாய் நாம் இருப்போம் என்றால் நாமும் ஊனமுள்ளவர்கள் என்று உணர்ந்தவர்களாய் இந்த கிருபையின் காலங்களிலுமே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். பாடல் எண் 26, இந்த சிறியவர்கள் யாரோ கண் முன் இருப்பாரோ என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய அழைப்பை உணர்ந்து நம்மை இந்த காலங்களிலே அவருடைய கரங்களிலே கொடுப்போம். இந்த சிறியவர்கள் யாரோ உன் கண் முன் இருப்பாரோ. இந்த சிறியவர்கள் யாரோ உன் கண் முன் இருப்பாரோ. கண்கள் இழந்தும் கால்கள் இழந்தும் சிந்தை இழந்தும் பலர் வாழ்கின்றனர். கண்கள் இழந்தும் கால்கள் இழந்தும் சிந்தை இழந்தும் பலர் வாழ்கின்றனர். மன்னவர் இயேசு அங்கிருப்பதை அறியாமல் இருப்பதென்ன, அறியாமல் இருப்பதென்ன. இந்த சிறியவர்கள் யாரோ உன் கண் முன் இருப்பாரோ. ஊமையுடனே உரையாடினார் உன்னதருடன் நீ உரையாடுவாய். ஊமையுடனே உரையாடினால் உன்னதருடன் நீ உரையாடுவாய். உணர்யவரும் இறை மக்களே உணராமல் இருப்பதென்ன, உணராமல் இருப்பதென்ன. இந்த சிறியவர்கள் யாரோ உன் கண் முன் இருப்பாரோ. மனிதரிடத்தில் அன்பு கூறாமல் இறைவனிடத்தில் நாம் அன்பு கூர்ந்தால். மனிதரிடத்தில் அன்பு கூறாமல் இறைவனிடத்தில் நாம் அன்பு கூர்ந்தால் நாம் அனைவரும் ஊனமுள்ளோரே
புரியாமல் இருப்பதென்ன, புரியாமல் இருப்பதென்ன, இந்த சிறியவர்கள் யாரோ உன் கண் முன் இருப்பாரோ, இந்த சிறியவர்கள் யாரோ உன் கண் முன் இருப்பாரோ. ஆண்டவருடைய கிருபையின் கரம் நம்மோடு இருப்பதற்காக நன்றி இருந்ததோடு நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த வேளையிலும் அவர் நம்மை கூட்டி சேர்க்கின்ற கடவுளாக இருக்கின்றார் என்ற நன்றி உணர்வோடு அவரை துதிப்போம். பாடல் எண் 27, அந்த பாடல் வழியாக நம்மை ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய கிருபையை உணர்ந்தவர்களாய், ஒருவேளை அவருக்கென்று உள்ளத்தில் இடம் கொடுக்கவில்லை என்று நாம் உணர்வோம் என்றால் இந்த பாடல் வேளையிலும் நம்மை நாம் அர்ப்பணிப்போம். பாடல் எண் 27, தத்தமாய் தந்தேன் எந்தனையே என்ற பாடலை பாடி நம்மை ஆண்டவருடைய கரங்களை கொடுப்போம். யாவரும் எழுந்து நின்று இந்த பாடல் வழியாய் ஆண்டவரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். தத்தமாய் தந்தேன் எந்தனையே நித்தமும் முந்தனின் சேவைக்கே, தத்தமாய் தந்தேன் எந்தனையே நித்தமும் முந்தனின் சேவைக்கே. ஆண்டவர் நம்முடைய வாழ்வின் பாவக்கரைகளை நீக்கும்படியாக சிலுவையிலே தம்மை தாமே தியாக பலியாய் கொடுத்தார். அவருடைய கட்டளைகளை நாம் மீறுகின்றவர்களாய், அவருக்கு எதிராக மீறுதல் புரிகின்ற மக்களாக நாம் வாழ்ந்து வந்ததை நாம் அறியாமலே நம்முடைய வாழ்க்கையில் பாடுகளின் மத்தியாய் கடந்து வருகிறோம் என்பதை உணர்ந்து இந்த வேளையிலுமே அவருடைய பாதபடியிலே நம்மை தாழ்த்துவோம். மன்னிக்கின்ற அவருடைய கிருபையின் கரம் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளதாக இருக்கிறது. இந்த வேளையிலும் நம்மை நாமே முற்றிலுமாய் அவருடைய கரங்களிலே கொடுப்போம். ஆண்டவருடைய ஆவியானவர் அதற்கு துணை செய்கின்றவராக இருக்கிறார் என்ற நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். துட்டனாயலைந்த பாவினானே கட்டளையாவையும் மீறினேனே, துட்டனாயலைந்த பாவினானே கட்டளையாவையும் மீறினேனே, பட்டமா பாடுகள் போதுமென்றே கிட்டிவும் பாதமே வந்து நின்றே, பட்டமா பாடுகள் போதுமென்றே கிட்டிவும் பாதமே வந்து நின்றே, தத்தமாய் தந்தேன் எந்தனையே நித்தமும் முந்தனின் சேவைக்கே, தத்தமாய் தந்தேன் எந்தனையே நித்தமும் முந்தனின் சேவைக்கே. அவர் சிந்தின ரத்தம் நம்முடைய பாவக்கரைகளை நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. இந்த வேளையிலுமே ஆண்டவரே என் உள்ளத்தில் வந்து ஆட்சி செய்யும். இந்த காலையிலே நாம் கேட்டோம், நம்முடைய இதயத்தில் எத்தனையோ இடங்கள் உண்டு, அதில் ஆண்டவருக்கென்று எந்த இடம், எவ்வளவு இடம் நாம் கொடுத்தவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் உணரும்படியாக, எந்த இடத்திலும் எந்த நேரமும் அவருடைய சாட்சியாய் நிற்கும்படியாய் கர்த்தர் நம்மை வழிநடத்த இந்த கிருபையின் காலங்களிலே நம்மை அவருடைய கரங்களிலே அர்ப்பணிப்போம். எந்த நின் உள்ளத்தில் ஆட்சி செய்வீர், சிந்தின ரத்தத்தால் சுத்தம் செய்வீர், எந்த நின் உள்ளத்தில் ஆட்சி செய்வீர், சிந்தின ரத்தத்தால் சுத்தம் செய்வீர், எந்த இடத்திலும் என் நேரமும் உந்தனின் சாட்சியாய் நின்றிடவே, எந்த நேரத்திலும் எவ்விடமும் உந்தனின் சாட்சியாய் நின்றிடவே, தத்தமாய் தந்தேன் எந்தனையே நித்தமும் உந்தனின் சேவைக்கே, தத்தமாய் தந்தேன் எந்தனையே
நித்தமும் உந்தனின் சேவைக்கே. ஆண்டவர் உண்மையான உபவாசம் என்ன என்பதை நமக்கு ஏசாயா தீர்க்கன் வழியாய் சொல்லியிருக்கின்றார். அவ்விதமாக உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்ற அவருடைய வார்த்தையை நாம் ஏற்றவர்களாய் இந்த நாளிலுமே அவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த பணியை, ஆண்டவரின் அன்பை சுமந்து செல்லுகின்ற பணியை நேர்மையாய் நாம் செய்திட சக்தி தாரும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த வேளையிலும் நன்றியோடு நாம் ஆண்டவரை துதிப்போம். அவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். நீ தந்த வேலையை நித்தமும் நான் நேர்மையாய் செய்திட சக்திவி. நீ தந்த வேலையை நித்தமும் நான் நேர்மையாய் செய்திட சக்திவி. ஏழ்மையில் தங்கிடும் மக்களுக்கு என்றுமே சாட்சியாய் நின்றிடவே. ஏழ்மையில் ஏங்கிடும் மக்களுக்கு என்றுமே சாட்சியாய் நின்றிடவே. கத்தமாய் தந்தேன் எந்தனையே நித்தமும் முந்தனின் சேவைக்கே. துட்டனாய் அலைந்த பாவினானே கட்டளை யாவையும் மீறினேனே. பட்டமா பாடுகள் போதுமென்று திட்டிவும் பாதமே வந்து நின்று. பட்டமா பாடுகள் போதுமென்றே திட்டிவும் பாதமே வந்து நின்றே. ஆமாண்டவரே, இந்த வேளையிலும் இப்படி பாதபடியிலே நாங்கள் நிற்கவும் உம்முடைய கிருபை எங்களை நிர்மூலமாகாமல் பாதுகாத்ததற்காகவும் நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய சிலுவையின் அன்பு இந்த காலங்களிலே எவ்வளவு பெரிது என்பதை நாங்கள் அனுதினமும் உணர்ந்து கொள்ள ஆவியானவர் எங்களை வழிநடத்துவதற்காய் துதிக்கிறோம். இந்த வேளையிலுமே நீர் சிந்தின ரத்தம் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறது, எங்களை முற்றிலுமாய் பாவ கரைகளிலிருந்து விடுவிக்கின்றது. எங்கள் பணிகளை அன்போடு உம்முடைய சாட்சிகளாய் செய்யும்படியாய் உலகிற்குள் எடுத்து செல்கிறது என்பதையெல்லாம் உணர்ந்து தொடர்ந்து அந்த அன்பிலும் அந்த சாட்சியிலும் நாங்கள் நிலைத்திருக்கும்படியாய் ஆவியானவர் இந்த கிருபையின் காலங்களிலே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் தாழ்த்துகிறோம். எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். அல்லேலூயா, ஆமென். யாவரும் அமருவோம். கர்த்தர் அந்த இந்த வேளையிலும் நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஒரு திருமறை பகுதிக்கு பின்பதாய் கர்த்தருடைய வார்த்தையை நம் மத்தியில் இருக்கின்ற தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையின் ஆயரும் ஆவடி குருசேகரத்தின் தலைவருமாக இருக்கின்ற அருமையான ஐயார்கள் திரு ஜெயராஜ் ஐயா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். ஐயா அவர்கள் ஒரு திருமறை பகுதிக்கு பின்பதாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க ஆயத்தப்படுவோம். இந்த நாளுக்கென்று படிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் திருமொழிகள் 23 முதல் அடங்கியுள்ள கடவுளுடைய வார்த்தைகள். லூக்கா 9:23 முதல். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தன் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்ளுவார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் வெட்கப்படும் ஒவ்வொருவரை பற்றியும் மானிட மகன் தமக்கும் தந்தைக்கும் தூய வானதூதருக்கும் உரிய மாட்சியோடு வரும்போது வெட்கப்படுவார். இங்கு நிற்பவர்களுள் சிலர் இறையாட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார்கள் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் என்பதே படிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி படித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, நாம் அறிந்த விதமாய் நேற்றைய தினமும் இன்று காலையிலும் நம் மத்தியிலே
தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையின் ஆவடி குருசேகர தலைவரும் சபை ஆயருமாயிருக்கின்ற அருமையான ஐயா அருள் திரு ஜெயராஜ் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாளிலும் அவர்கள் நம்ம மத்தியிலே இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அருமை ஐயா அவர்களை திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய திருச்சபையை அதிகமாக நேசிக்கின்றவர்கள். இந்த நாளிலும் அவர்கள் வந்திருப்பது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை சேர்க்கும்படியாய் வாழ்த்துகின்றோம். அருமை ஐயாவை இந்த வேளையிலே செய்தி கொடுக்க அன்போடு கேட்டு கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே மனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே மனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே மனுக்கிரகம் தர வேண்டுமே. ஆண்டவரிடத்தில் கேட்போமா? ஆண்டவரே, நான் வளர்வதற்கு உம்முடைய வார்த்தை தேவை, நான் வாழ்வதற்கு உம்முடைய வார்த்தை தேவை. வழி எதுவென்று தவித்த பொழுதெல்லாம் இதுவே வழி என்று உம்முடைய வார்த்தை தான் என்னை வழி நடத்தியது. இன்றைக்கு சமுதாயத்திலே ஒரு நல்ல நிலையிலே நான் இருக்கிறேன் என்றால் இயேசுவே உம்முடைய வார்த்தை தான் என்று சொல்லி, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை தாரும், என்னோடு கூட பேசும் என்று சொல்லி, எங்களால் ஒன்றுமே கூடாது ஆண்டவரே, உம்மால் மாத்திரமே அனைத்தும் கூடும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெப நிலையிலே மறுபடியுமாய் நாம் அனைவருமாய் சேர்ந்து இன்னொரு முறை நாம் இணைந்து பாடலாமா? அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே மனுக்கிரகம் தர வேண்டுமே. கெஞ்சி கேட்போமா? அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே மனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே மனுக்கிரகம் தர வேண்டுமே. ஆண்டவரே, உம்முடைய பாதத்தண்டையிலே உம்முடைய அடியார்களாகிய நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் என்னோடு கூட பேசும். உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு கூட பேச கெஞ்சி நிற்கிறோம், வேட்கையோடு வந்திருக்கிறோம். என் வாழ்வை மாற்றக்கூடிய உம்முடைய திருசாயலை நாங்கள் பெறக்கூடிய வாழ்க்கையிலே வலிமையையும் புது வாழ்வையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு தாரும். இந்த இடம் முழுவதும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் நிறைந்து காணப்படட்டும். இயேசுவின் மூலம் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே, ஆமென்.
அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் கிறிஸ்தேசுவின் நல்ல நாமத்திலே அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தினத்திலேயும் இந்த 2வது நாள் கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கடவுள் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நான் ஒரு பெரிய பிரசங்கியாளர் அல்ல, பிரசங்கியாளரின் மகனும் அல்ல, ஒரு சாதாரண ஒரு கடைநிலை ஊழியன். கடவுள் என்னையும் எடுத்து பயன்படுத்தி வருவதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னை அழைத்த உங்களுடைய திருச்சபையினுடைய ஆயரும் என்னுடைய உடன்பிறவா சகோதரர் என்று நான் பெருமையாய் சொல்லக்கூடிய உங்களுடைய திருச்சபையினுடைய ஆயர் அண்ணன் திரு ஜஸ்டின் அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, திருச்சபையினுடைய குருசேகர குழு அங்கத்தினர்கள் வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றி. என்ன சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. 3 பெரிய ஃபெமிலியர் ஃபேஸ் கிடையாது. நேற்று வந்தவங்களுக்கு என்ன தெரியுதா? தெரியுது, சந்தோஷம். இன்றைக்கி வந்தவங்களுக்கும் புதிதாக இருக்கும். ஐயா அவர்கள் சொன்னது போல் ஆவடி பகுதியில் ஒரு சிறிய உங்கள் சர்ச் அளவு தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைங்கண்ணா? இந்த அளவு தான் இருக்குங்க. இதோட பெருசா அகலம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். மற்றபடி இந்த இதெல்லாம் கிடையாது, பால்கனிலாம் கிடையாது எங்கள் சர்ச்சில். ஒரு சிறிய திருச்சபை, உங்கள் திருச்சபை போல் ஒரு சிறிய காங்கிரிகேஷன் தான். கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் தொடர்ந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்துவின் அன்பு இன்னும் அதிகமாய் வளர ஆண்டவர் அருள் புரிவாராக. இந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் எனக்கு நன்கு அறிந்தவர்கள். குறிப்பாக உங்களுடைய திருச்சபை சேர்ந்த அருமையான என்னுடைய நண்பர் தான் சொல்லுவேன், அவரை விசுவாசின்னு சொல்லுவேன், டெடி அவர்கள் எனக்கு ரொம்ப பழக்கம். ஆவடியில் அவங்க இருக்காங்க. ஸோ அவரோடு கூட எனக்கு ஒரு நல்ல ஐக்கியம், நல்ல நட்புறவு. நாங்கள் வாயா போயான்னு பேசுகிற அளவுக்கு நாங்கள் 2 பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு ஒரு நல்ல, அந்த குடும்பத்தோடு கூட இருக்கக்கூடிய ஒரு நல்லுறவு. அவரை, அவங்க மனைவி, அவங்க மகளை நல்லா தெரியும், மற்றவர்களை தெரியும். அவங்க சகோதரியை ஒரு முறை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். அதே போல் சாமையா, இன்னைக்கு காணும், ஒரு கேமரா மட்டும் இருக்குது, அவரும் எனக்கு ரொம்ப பழக்கம். அம்மா வந்திருக்காங்க, மகிழ்ச்சி. மற்றபடி எனக்கு யாரும் தெரியாது. பட் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு உறவுகளாக உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். மதியானம் இங்கே சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போனேன். எனக்குன்னு கொடுக்கப்பட்ட ரூம் இங்கே கோர்ட்டுக்கு எதிரில் ஒரு ரூமில் நான் இருக்கேன். திடீர்னு ஒரே சத்தம், என்ன அது சத்தமாக இருக்கேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து பார்த்தா எதிரில் ஒரு பெரிய பனைமரம் ஒன்று. இந்த பனைமரத்து மேலே ஒரு பையன் நிற்கிறான். நிறைய கும்பல், இறங்கவே மாட்டேன்னா அந்த பையன் மேலேயே நிற்கிறான். யாராவது ஏறினா கீழே விழுந்துருவேன்றான். ஒரே பயங்கர பிஸியான ஏரியா இல்லை, நிறைய கும்பல். வேடிக்கை பார்க்குறதுனா நமக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? சரி, அப்போ வேடிக்கை பார்க்கலாமேன்னு பார்க்க ஆரம்பித்தேன். பார்த்து கொண்டு இருக்கும்போது வந்து சொல்கிறாங்க, அவங்க அப்பா அம்மாலாம் அழுகுறாங்க, இறங்கடா இறங்கடான்னு. வரல. அவங்க மாமாவை கூப்பிட்டு வந்து சொல்கிறாங்க, டேய் இறங்கடான்னு. இறங்கவே மாட்டேன்னா அந்த பையன் மேலே இருக்கான். அதுக்குள்ளே போலீஸ் வந்துருச்சு. போலீஸ் கூப்பிட்றாங்க, இறங்குறியா இல்லையா அப்படி. மேலே ஏறினீங்கன்னா மேலேருந்து கீழே குதிச்சிருவார். ஐயோ என்னடா இது, இந்த பையன் எப்படி இருக்கானேன்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. எல்லோரும் கூப்பிட்றாங்க, வரல. அதுக்குள்ளே தெரிஞ்சு ஃபயர் சர்வீஸ்காரங்க வந்துட்டாங்க, அவங்க கூப்பிட்டும் வரல. கோர்ட்டில் இருக்கிற நிறைய பேர் வந்துட்டு ஜட்ஜெல்லாம் வந்து கூப்பிட்றாங்க, வரவே இல்லை. அந்த பையன் மேலேயே இருக்கிறான், கத்துறான். மேலே ஏறினா கீழே விழுந்துருவானு. ஒரே பயம், பதட்டம் ஆயிடுச்சு. என்னடா இது, இவ்வளோ டென்ஷனாக ஒரு ஆயிடுச்சு. நமக்கு வேறு எங்கே போகணும், ஈவினிங் போய் நம்ம ரெடி ஆகணுமே, இதை பார்க்குறதா ஈவினிங் போகிறதா, ஒரு உயிர் இல்லையா, அதையே பார்த்துட்ருக்கேன். நான் ஜெபம் பண்ணுறேன், என்ன ஆண்டவரே எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரே பதட்டம். எம்எல்ஏ வந்துட்டார், சொல்கிறாரு, கவுன்சிலர் சொல்கிறாரு, வரல. எம்எல்ஏ வந்துட்டார், சொல்கிறார். அமைச்சரும் வந்துட்டார், உங்கள் மதுரையின் அமைச்சர், அவரும் வந்து சொல்கிறார், வரல. அப்போ நம்ம சபை அங்கத்தினர் யாரோ வந்தவங்க போல், அவங்க என்னை பார்த்துட்டாங்க. ஐயா நீங்கள் இங்கே தானே இருக்கீங்க அப்படின்னு. அவன் இங்கே தான் எதிரில். ஐயா நீங்கள் சொல்லியா வருவாங்க அப்படின்னா. என்னது, ஓ கம்முனேரியா, இல்லையா எனக்கு இவங்கெல்லாம் தெரியும், நான் சொல்கிறேன், பாஸ்டர் வந்திருக்காருன்னு சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள், அந்த பையன் வந்துடுவான். பாஸ்டர்னு சொன்னால் வந்துடுவான்யா, ஏன் கிறிஸ்தவரா இல்லைன்றாங்க. அப்போ எப்படி வருவார், நீங்கள் வாங்க ஏன்னா இழுத்துட்டு போயிட்டார். கூட்டத்தெல்லாம் விலைக்கு முன்னாடி கொண்டு போய் விட்டார். அங்கே பார்த்தா பெரிய பெரிய அதிகாரிங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நான் சொன்னால் இறங்கி வருவானா வரமாட்டானா? உள்ளூர்காரன் சொல்லியே வரல, வெளியூர் சாரன் சொல்லி வருவானா? சொல்லுங்களா, வருவானா வரமாட்டானா? சொல்லுங்கய்யா சத்தமா. வரமாட்டான். என்ன நம்பிக்கை பாருங்கள், கிறிஸ்தவ நம்பிக்கை. இதனால தான் சொல்லாமல் இருந்தீங்கல்ல.
கண்டிப்பாக வரமாட்டான், எனக்கே தெரியும். என்ன பண்ணுறதுன்னு போய் நின்றுட்டேன் நானும். எனக்கு ஒன்றுமே பேச வரல. சத்தமாகவும் ஜெபம் பண்ணால் அது வேறு மாதிரி ஆகிடல. நான் என்ன பண்ணிட்டேன், மனசுலேயே கையை உயர்த்தி ஜெபம் பண்ண அந்த பையன் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஜெபம் பண்ணிவிட்டு கடைசியாக என்ன பண்ணேன், சரி என்ன பண்ணுவோம் நம்ம பாஸ்டர் கடைசியாக என்ன பண்ணுவார், ஜெபம் பண்ணி முடித்தவொடனே என்ன போடுவார்? ஆமாம், அதை தான் நானும் போட்டேன். சத்தமாக பிதாவாகிய குமாரன் அதெல்லாம் சொல்ல. சிலுவை போட்டு அடுத்த நிமிஷம் பையன் கீழே இறங்கிட்டான். ஐயோப்பா, ஒரே ஆச்சரியம், எல்லோரும் கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் டிவிலாம் ஃப்ளாஷ் ஆகிருப்பேன், நீங்கள் பார்க்கலையா? இப்போ போய் யூடியூப் நோண்டுறாதீங்க. நம்ம சர்ச்சுள்ள ஒரு பெரிய சந்தோஷம்னா நெட்வொர்க்கே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு அலையிலே சொல்லுங்கள். ஆமாம், மனசு நிம்மதியாக இருக்குன்னா இங்கே வந்து உட்காந்துக்கலாம். ஃபோனில் எவனும் என்ன பண்ண முடியாது, தொந்தரவு பண்ண முடியாது. வந்துட்டான். எனக்கு ஒரே ஆச்சரியம். இப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஆள் சொல்லி நடக்கலை, இப்போ நம்ம சொல்லி அதுவும் வெளியூர்லேருந்து நான் வந்திருக்கேன். நான் பேசக்கூட இல்லை, ஒரு என்ன பண்ணுறேன், ஜெபம் பண்ணிட்டு சிலுவை தான் போட்டால் இறங்கிட்டான். எனக்கு எப்படி இருக்கும்? ஒரே சந்தோஷம். என்னை கூட்டிகிட்டு போனவங்க சர்ச்சு பிள்ளைகளுக்கு அதோடைய சந்தோஷம். யாரையா நீ எங்கே இருந்தியா வந்த அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். எனக்கு ஒரு டவுட்டு, கூட்டம் கலைய ஆரம்பிச்சிருச்சு. நான் அந்த பையன்கிட்ட போய், ஏன்டா இவ்வளோ பேர் சொன்னாங்களே, அவன் தனியாக கூப்பிட்டு போயிட்டேன், ஏன்டா வரலன்னு கேட்டேன். இந்த பையன் என்ன தெரியுமா சொன்னான், எல்லாரும் மிரட்டி பார்த்தாங்க, உருட்டி பார்த்தாங்க, வரல, நீ மட்டும்தான் ஏன் ஒன்று சொன்ன அப்படின்னு. என்னையா? நான் நினைக்கிறேன் ஒருவேளை கடவுள் பேசியிருப்பாரோ அப்படின்னு நினச்சேன். அவன்கிட்ட கேட்டேன். சொன்னான், மேலேருந்து கீழே இறங்கி வா, இல்லைன்னா மரத்தை வெட்டிடுவேன்னு நீங்கள் சொன்னீங்க, அதான் நான் வந்துட்டேன். ஜஸ்ட் ஃபார் ஜோக்கிங், இந்த மாதிரி சம்பவம் நடக்கலை, சரிங்களா? சும்மா நான் ஜோக்குக்காக சொன்னேன். ஒரு சிலுவை அடையாளம் நம்மோடு கூட சொல்லுங்க பேசுது. சிலுவை பேசுமா? பேசுமா? பேசுதே. யாருக்காவது சிலுவை என்னோடு பேசியது என்று சொல்ல முடியுமா? சிலுவை பேசுகிறது. உண்மையாவே சிலுவை பேசுகிறது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவனுடைய உரையாடல் என்பது மிக 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 முக்கியமானதாக காணப்படுகிறது. ஒருவனுடைய வாழ்க்கையிலே உரையாடல் இருந்தால்தான் ஒருவரோடு கூட நாம் ஒருவர் என்ன பண்ண முடியுங்க, பேச முடியும். உரையாடல் இல்லாவிட்டால் என்னுடைய உள்ளத்தினுடைய காரியங்கள் உங்களிடத்தில் சொல்ல முடியாது. உங்களுடைய காரியங்களை என்னிடத்தில் உரையாடல் நீங்கள் எழுதி கொடுத்தாலும் அதில் இருக்கிற ஃபீலிங் நமக்கு தெரியாது. நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா வாசிக்கும் போது நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் அப்படி தான் தெரியும். உரையாடல் தான் ஒரு உறவை இன்னும் வலுப்பெற செய்யும். அதை தான் காலையில் நாங்கள் தியானித்தோம். இறைவேண்டல் என்பது கடவுளோடு கூட இருக்கக்கூடிய உறவை வலுப்படுத்த ஒரு காரியம், கடவுளோடு கூட உரையாடக்கூடக்கூடிய ஒரு காரியம். அன்புக்குரியவர்களே, ஒரு சிலுவை அடையாளம் பேச முடியுமா? பேசுகிறதே. 1850ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி அன்று இங்கிலாந்து நாடு பெரிய பனிப்புயலாலே பாதிக்கப்படுகிறது. பெரிய பனிப்புயல். அந்த பனிப்புயலில் சிக்கி ஒரு இளைஞர் தன்னை காத்து கொள்வதற்காக ஆலயத்தை நோக்கி ஓடி வருகிறார். அந்த இடத்துல வந்து நமக்கு சேஃபாக இருக்கணும். அவ்வளோ பனிப்புயல்லையும் அங்கே சர்வீஸ் நடக்குது. ஆனால் பாஸ்டர் வரல. ஒரு தையல்காரர் ஒருத்தர், டெய்லர் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறார். லே ப்ரீச்சர் ஒருவேளை அவர் பண்ணிகிட்ருக்கார். ஓடி வந்த அந்த மனிதன், அந்த இளைஞன் உள்ளே வந்து பார்க்கிறான். அந்த டெய்லர், அந்த தையல்காரர் சொன்ன அந்த அருளுரையோட அந்த பிரசங்கத்துடைய தலைப்பு என்னவென்றால், பூமியின் குடிகளே என்னை நோக்கி பாருங்கள். பனிப்புயலை சிக்கிட்டு ஒருத்தன் வரான். அந்த மனுஷன் பூமியின் குடிகளை என்னை நோக்கி பாருங்கன்னா எதை பார்ப்பாங்க? ஆத்திர அவசரத்தில் ஓடி வந்து உள்ளே நிற்கிறவங்க எதை பார்ப்பாங்க? நமக்கு குளிர் நல்ல இடமா இருக்கான்னு பார்ப்பாங்க. இவர் சொல்கிறாரு, பூமியின் குடிகளை என்னை நோக்கி பாருங்கள். குளிருக்கு ஒரு நல்ல இடமா உட்காந்துட்டு அவர் பார்க்கிறார். இவர் அடிக்கடி சொல்லுகிறார், பூமியின் குடிகளை என்னை பாருங்கள், என்னை நோக்கி பாருங்கள் அப்படின்னு அந்த பிரசங்க தலைப்பை சொல்லிக்கிட்டே இருக்கார். யாரை பார்க்கறது? இந்த தையல்காரரை பார்க்க வேண்டுமா? இயேசுவை பார்க்க வேண்டுமா? இயேசுவை பார்க்கணும். இயேசு எங்கே இருக்காரு?
பரவாயில்ல, உங்கள் சர்ச்சில் இருக்கார் ஒரு பொம்மை மாதிரி டாட்டா காமிச்சிட்டு இல்லை. பட் ஆனால் நம்ம முதல்ல எதை பார்ப்போம்? சிலுவையை. சிலுவை தான் நமக்கு இயேசுவை போல தெரிகிறார். அந்த சிலுவையை பார்க்கிறார். பார்த்த உடனே அந்த அருளுரையின் இறுதியிலே ஒரு சவால் நிறைந்த ஒரு அழைப்பு தரப்படுகிறது. நீங்கள் அவருக்காக வாழ்வீர்களா என்று ஒரு அழைப்பு. அந்த அழைப்பை கேட்ட உடனே அவருக்கு ஒரு பெரிய மாற்றம், அந்த சிலுவையை நோக்கி பார்த்தபோது ஒரு பெரிய மாற்றம் அவருக்குள்ளே வந்தது. பின்பு ஒரு புதிய தீர்மானத்தோடு கூட தன்னுடைய வாழ்க்கையை அவர் ஆரம்பிக்கிறார். அவர்தான் உலகம் முழுவதும் ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட அந்த இளைஞர். யார் தெரியுங்களா? C.H. ஸ்பர்ஜன் ஐயா. பேசாத ஒரு பொருள் ஆனால் பேசுகிறது. பேசாத ஒரு பொருள் எப்படி பேச முடியும்? உங்கள் அம்மா ஒருவேளை உங்களுடைய தாயார் உங்கள்கிட்ட ஒரு பொருளை கொடுத்துருக்காங்க, அம்மா என் நினைவா அதை வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க ஒரு வேலை இல்லை, கடவுளோடு ஐக்கியமாயிட்டாங்க. அந்த பொருளை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த பொருள் என்ன பண்ணும்? நம்மள்கிட்ட பேசுகிறது. ஸ்கூல்லலாம் அந்த ஃபேர்வெல் நடக்கும்போது என்ன வாங்குவாங்க? என்ன சொல்கிறது? ஆட்டோகிராஃபா? ஸ்லாம் புக்கு இல்லை? இங்கே என்ன சொல்லுவீங்க? ஸ்லாம் புக்கு தான். இங்கேயும் ஸ்லாம் புக் இல்லை காலேஜ் முடியும் போது வாங்குவோம் இல்லையா? அது ஆட்டோகிராஃப். நம்ம காலத்துலலாம் ஆட்டோகிராஃப்மா, இப்போ எல்லாம் ஸ்லாம் புக் அப்படின்றாங்க. அது என்னன்னு தெரில, ஸ்லாம்னா என்னன்னு தெரில. நம்ம ரொம்ப நாள் கழித்து அந்த புக்கை எடுத்து பார்க்கும்போது கவிதா என்னை பற்றி என்ன எழுதியிருக்கா பற்றியா? அப்பொழுதே அவளுக்கு என் மேலே என்ன இருந்திருக்கு? நான் அடிக்கடி எங்கள் வீட்டு அம்மாவை பார்த்து சொல்லுவேன், பாரு இந்த புக்கை எடுத்து படிச்சுன்னா நான் யாருன்னு உனக்கு தெரியும். அவள் சொல்லுவா, படித்தா நல்லா தெரியுது உன்னை பற்றி. அன்புக்குரியவர்களே, அந்த எழுத்துக்கள் ஒருவேளை அவர்கள் இல்லை என்றாலும் அது இன்னும் நம்மோடு கூட உயிரற்ற பொருள் தான். ஆனால் பேசுகிறது. சிலுவை நம்மோடு கூட பேசுகிறதா? ஆம், சிலுவை நம்மோடு கூட பேசுகிறது. சிலுவை நம்மை பார்த்து பேசுகிறது. ஒரு அருமையான பாடல் நம்ம எல்லாரும் நேத்தி பாடணும் இல்லையா? ராகமா என்ன சொன்னோம்? தம்பி மட்டும் தான் சொல்கிறார், கவனிக்கலையா? ராகமாக என்ன சொன்னோம்? பொய் சொன்னோம் இல்லையா? அதான் நான் சொல்லுவேன், கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் ராகமாக பொய் சொல்வார்கள். அது கொடுப்பா விந்தை கிறிஸ்த ராஜா ஒரு காடு. குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பமே, உரிய பெருமை யாவும் அற்பமே, விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. குருசை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் அது என்னோடு பேசுகிறது. சிலுவை பேசுமா? ஆம், பேசுகிறதே. பலருடைய வாழ்க்கையை மாற்றினது சிலுவை தான். நான் சும்மா ஒரு கதை சொன்னேன் பார்த்தீங்களா? ஒரு சின்ன ஒரு சிலுவையின் அடையாளம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது. 1850 வருடத்தில் சிலுவை மாற்றக்கூடியது. கான்ஸ்டான்டைன் என்ற அரசன் கனவிலே கண்ட ஒரு அடையாளம் சிலுவையின் அடையாளம். அதன் மூலமாய் பெரிய வெற்றியை பெற்றார். சிலுவை நம்மோடு கூட பேசுகிறது. நாம் சிலுவையினுடைய அந்த உரையாடலை நாம் தவிர்த்து விடுகிறோம். ஆனால் சிலுவை இன்றைக்கு நம்மை பார்த்து அழைக்கின்றது. கால் ஃப்ரம் த கிராஸ். இதுதான் இன்னைக்கு செய்தியோட தலைப்பு, சிலுவையின் அழைப்பு. நேற்றைய தினத்தில் பார்த்தோம், சிலுவை நம் வாழ்க்கையில் என்ன செய்கிறது? பிழையை உணர்த்துகிறது, பிழை பூட்டுகிறது, பிணைக்க வைக்கிறது. பிழையை உணர்த்துகிறது, பிழை பூட்டுகிறது, பிணைக்க வைத்த பிறகு சிலுவை நம்மை பார்த்து பேசுகிறது, நமக்கு அழைப்பு தருகிறது. என்ன அழைப்பு தருது? சிலுவையின் அழைப்பை ஏற்றவர்களாக நாம் இருக்கிறோமா, அல்லது சிலுவையை மட்டும் அணிந்து கொண்டுகிறவர்களாக இருக்கிறோமா? நிறைய நேரம் சிலுவையை அணிந்து கொள்கிறோம், சிலுவையை அடையாளமாக வைக்கிறோம், ஆபரணமாக வைக்கிறோம், அலங்காரமாக வைக்கிறோம். ஆனால் சிலுவை என்னை என்ன சொல்லி அழைக்கிறது என்பதை தவிர்த்து விடுகிறோம். உலகத்திலேயே
எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு நல்லா தெரிஞ்ச ஆட்கள் யார் தெரியுங்களா? சொல்லுங்க. நம்ம தான். ஐயா கண்ணத்து மேலே கை வச்சிட்டாரு, என்னன்னு தெரில. நம்ம தான். எதெல்லாம் அவாய்ட் பண்ணுமோ அழகாக கிறிஸ்தவர்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு சபை கற்றுக் கொடுத்து விட்டது. நல்லா கற்றுக் கொடுத்துருச்சு. எதை தவிர்க்க வேண்டுமோ அதை தவிர்க்க மாட்டோம், எதை தவிர்க்கக்கூடாதோ அதை தவிர்ப்பதற்கான பல காரணங்களை நம்மளால் சொல்ல முடியும். ஏன் வரல? ரொம்ப வேலையா. ஏன் சர்ச்சுக்குள்ள ரொம்ப வேலையா? இப்போ ஆஃபீஸில் 1 மணி நேரம் ஓட்டி வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அவங்கள்ட்ட போய் ஐயோ ரொம்ப வேலையா, வர முடியாதையா சொல்ல முடியுமா? முடியாது. கட்டாயத்தின் பேரிலே நம்ம செல்ல முடியும். யாரோ ஒரு ஐயா இல்லை, திருநெல்வேலியிலேயே தூத்துக்குடியிலேயே தெரில, சர்ச்சுக்கு வரலன்னா கொம்பெடுத்து அடிப்பாராம். யாருங்கண்ணே தெரில, எனக்கு தெரில, மறந்துட்டேன் அவர் பேர். சபைக்கு வரலன்னா கொம்பெடுத்து அடிப்பாராம். பாஸ்டர்ஸ்லாம் அப்படி மாறினா எப்படி இருக்கும்? பிஷப் ஆஃபீஸில் தான் எல்லாருமே உட்காந்துட்டு இருப்பாங்க. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு அழைப்பு என்பது ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அதை நிறைய நேரம் நம்ம உதாசீனப்படுத்துகிறோம். சிலுவை நம்மை அழைக்கிறது. 3 காரியங்கள் சிலுவையின் அழைப்பை குறித்து பார்க்க போகிறோம். முதலாவதாக, சிலுவை நம்மை அழைக்கிறது. எதற்காக அழைக்கிறது பார்க்கலாமா? முதல்ல வாசிக்கலாம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 27வது வாக்கியம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 27வது வாக்கியம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு அந்தியோக்கியா பட்டணத்திலே சீஷர்களுக்குத்தான் என்ன பெயர் கொடுக்கப்பட்டது? ஆமாம். அப்போ நம்ம யாரு? ஐயோ இதுலேயே டவுட் இருக்கா? இல்லை, நீங்களாம் ரொம்ப உஷாராக இருக்கிற மதுரைக்காரங்க ரொம்ப விவரமான ஆளுன்னுவாங்க. கரெக்டு, உண்மை தான் போல். ரொம்ப விவரமாக இருக்கீங்க. எத்தனையோ இடங்களுக்கு செய்தி கொடுக்க போயிருக்கேன். ஆனால் நிறுத்தி நிதானமாக இந்த ஆள் என்ன சொல்கிறாருன்னு பார்த்து பதில் சொல்கிற ஒரே கூட்டம் மதுரைக்காரங்க கூட்டம் தான். உங்களுடைய அறிவை நினைத்து நான் வியக்கிறேன், தலை வணங்குகிறேன். இப்போ சொல்லுங்கள், வசனம் சொல்லியிருக்கு சீஷனாக இருக்க மாட்டான். அதுக்கு சீஷனுக்கு அடுத்த பதம் எதுங்க? கிறிஸ்தவர்கள். அப்போ நம்ம எப்படி பாசிச்சு பார்க்கலாமா? தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு, இது நல்லா இருக்குல்ல, கிறிஸ்தவனாக இருக்க மாட்டான் அப்படின்னா. நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? திருமுழுக்கு எடுத்தால் நான் திருச்சபையினுடைய முழு அங்கத்தினர். ஸோ நான் என்னவா மாறிட்டேன்? நம்ம ஊரில் ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம்னு சொல்கிறதா கெட்ட விஷயம்னு தெரில, நீங்களே வச்சுக்கங்க. எனக்கு அது கெட்ட விஷயமா தெரியுது. மல்லிகா அக்கா வருவாங்க, ஆண்டவரை ஏற்றுப்பாங்க சர்ச்சில். அவங்கள ஞானஸ்தானம் கொடுத்து முடித்தவொடனே அவங்க கிறிஸ்டியனாக மாறிடுவாங்க. அப்போ அவங்க பேர் என்ன? ஜாஸ்மின். ஜாஸ்மின்னா அவங்க யார்? கிறிஸ்டியன். மல்லிகானா தேவதான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து முடித்தோடனே தேவதானா அவங்க யார்? வேறு சமயத்தை சேர்ந்தவர். இப்போ அவங்களுக்கு இவருக்கு பெயரிடுங்கள், அப்போ தான் அந்த குழந்தைக்கு பேர் வைப்போம். தேவதா என்பவர் இனிமேல் ஏஞ்சல். ஏஞ்சல்னால் யார்? இப்போ ஏஞ்சல் ஆகிட்டோன்னே என்ன ஆகிட்டாங்க? கிறிஸ்டியனாக மாறிட்டாங்க. என் ஃப்ரெண்டு பேர் முருகையா. உனக்கு எப்படா மாற்றுவாங்க? முருகையா என்ன மாற்றுவாங்க? நானும் பல யோசித்தேன். ஞானஸ்தானம் எடுத்து குத்தோடனே ஐயா ஒன்று போட்டார் பாருங்க, நீ பால் முருகையா அப்படின்னாரு. இப்போ அவர் என்ன ஆயிட்டாரு? ரமேஷ். அப்படியே மொழிக்கு எந்திரிச்சாங்க. நான் டேவிட் ரமேஷ் மாறிட்டாரு. பெயர் மாற்றம் என்பது ஒரு கிறிஸ்தவனுக்குரிய தகுதி அல்ல. என் பேர் ஜெயராஜ், இப்போ வரைக்கும் ஜெயராஜ் தான். நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் வைராக்கியமான இந்து குடும்பத்தில் இருந்த பொழுதும் ஜெயராஜ் தான். இப்பயும் என் பெயர் மாறவில்லை, ஆனால் நான் மாறி இருக்கிறேன். அல்லேலூயா. என்னை பற்றி தெரியாத ஆனால் அல்லேலூயா சொல்கிறீங்க பார்த்தீங்களா? இப்போ தான் நீங்கள் விவரமே இல்லை. பரவாயில்ல, நம்புறீங்க, சந்தோஷம். அன்புக்குரியவர்களே, பெயர் மாற்றம் கிறிஸ்தவனின் தகுதியா? இல்லை. இங்கே வசனம் சொல்லுகிறது, என்னை பின் செல்லாதவன் சுமந்து கொண்டு, சிலுவையை சுமந்து கொண்டு பின் செல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல.
அப்போ நம்ம சிலுவை சுமக்கிறோமா? பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஒரு வழக்கம், இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நாட்டில் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சிலுவை சுமப்பார்கள். நம்மளாம் அப்படி செஞ்சால் எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும் இல்லை? சிலுவையை சுமந்துருவோம். ஆனால் அவங்க கடைசியில் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? சிலுவையில் தொங்குவாங்க. முடிஞ்சா கூகுளில் யூடியூப்பில் போய் பாட்டு பாருங்கள், போட்டு பாருங்கள். பிலிப்பைன்ஸ் நாட்டில், தாய்லாந்துலலாம் எப்படி அவங்க குட் ஃப்ரைடேவை அனுசரிக்கிறாங்கன்னு போட்டு பார்த்தீங்கன்னா வருது. யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ரியலியாக ஆணி வச்சு அடிக்கிறாங்க, தொங்குறாங்க. ஒரு 10 நிமிஷம் தொங்கிட்டு அப்புறம் எடுத்துடுறாங்க. அப்படியே தொங்கலாம் இல்லை, 3 நாள் 4 நாள், சரிங்களா? அதோடு வந்துடுறாங்க. நம்ம ஊர்லலாம் எப்படி எடுக்கிறாங்க இல்லையா விஷயங்கள், அந்த மாதிரி. கிறிஸ்தவம் பல்வேறு சமய கோட்பாடுகளை தளர்த்தி விட்டது. விளைவு கேர்லெஸ் ஆகிட்டோம். எனக்கெல்லாம் ஒரு ஆசைண்ணே, இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் எப்படி முட்டியில் நடந்து வராங்க, அந்த மாதிரி முட்டியிலேயே மேல் மாடிக்கு போயிட்டு கீழே வரணும்னு ஒன்று வைக்கணும், வேண்டுதல். நிறைய பேர் சர்ச்சுக்கே வரமாட்டோம். எங்கடா பக்கத்தில் சர்ச் இருக்கு, 7 வார்த்தை கேட்குறதுக்கே இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுங்களா? 3 மணி நேரம். ஐயோ பாஸ்டர் 1 மணிக்கு முடிச்சிருங்க பாஸ்டர். எல்லாம் என்ன பேஷண்ட்டு? சுகர் பேஷண்ட். எல்லாம் மாறிடுச்சு. சமய கோட்பாடுகளை இன்றைக்கு எளிதாக்கி கடவுள் நம்மோடு கூட இணைய வேண்டும் என்று சொல்லி கொடுத்ததுனால இன்றைக்கி அவரை பின்பற்றுவதிலே பல கஷ்டங்கள். ஆண்டவர் எதற்காக பின்பற்ற அழைக்கிறார்? சிலுவையின் அழைப்பு முதலாவது பணி செய்ய நம்மை அழைக்கின்றது. கிறிஸ்துவினுடைய சிலுவை தேவ அரசை, அதாவது இறை அரசினுடைய அந்த ஆளுகைக்குள்ளே நம்மை சீடர்களாக அழைக்கிறது. நீங்களும் நான் நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம சாதாரண ஆள்கள் என்று. இல்லை, நீங்கள் கிறிஸ்துவுக்காக பணி செய்தீர்கள் என்றால் அங்கே மறுமையிலே இறை அரசிலே நீங்கள் எல்லாம் மதிப்பு மிக்கவர்களாக இருப்பீர்கள். வேணாம் பாஸ்டர், இப்போ நல்லா வளர்ந்தா போதும், அது செத்த பிறகு என்னன்னு யாருக்கு தெரியும்? இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 28வது வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சீஷன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருக்க வேண்டும். சீஷன் என்றால் குருவை போல இருக்க வேண்டும். வேலைக்காரனா யார் மாதிரி இருக்கணும்? எஜமானுடைய எண்ணங்களை உணர்ந்து செயல்படுகிறவன் தான் நல்ல வேலைக்காரன். நம்ம நல்ல வேலைக்காரனா எங்கே இருக்கோம்? வீட்டில் இருக்கிறோம். நல்ல வேலைக்காரராக எங்கே இருக்கிறோம்? நம்ம பணி செய்கிற இடங்களில் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய காரியங்களிலே கிறிஸ்துவுக்கு முன்பதாக இவன் என்னுடைய பணிவிடையாளன் என்று சொல்வதற்கு தகுதி படைத்தவர்களாக நாம் வாழ்கிறோமா? எல்லாருக்குமே இயேசு வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்குமே இயேசு வேண்டும் என்பது அவசியமான ஒன்று, மிக மிக அவசியமான ஒன்று. நேற்றைக்கு மாலை முரசு செய்தின்னு நினைக்கிறேன், நான் இருக்கிற அந்த ரூமுக்கு கீழே ஒரு கடை இருக்குது, அதில் போட்டிருந்தாங்க, பேப்பரில் போட்டிருந்தாங்க, ஒரு பேராசிரியர் அவர் 40 பெண்களை கெடுத்திருக்கிறார். படிக்க வந்த கல்லூரி பெண்களை. சமுதாயம் கெட்டு சீரழிந்து கொண்டு இருக்கிறது. சர்வீஸ் முடிச்சுட்டு போய் பார்த்தா சர்ச்சில் உட்காந்தவங்கள வெளியில் பார்க்கில் உட்காந்த ஜோடி நிறையா இருந்துச்சு. பேசாமல் உபவாச கூட்டம் அங்கே நடத்திருக்கலாமான்னு நான் யோசித்தேன். நல்லா ரவுண்டாக இருந்துச்சு, ஷீட்லாம் போட்டு. இன்னைக்கு கிறிஸ்து எல்லாருக்கும் அவசியம், தெரியுங்களா? அவசியம் என்றதினால்தான் ஆஸ்திரேலியா தேசத்திலிருந்து இங்கே வந்து ஒரிசாவிலே அவர்களுக்காக தொழுநோய் மருத்துவமனை உருவாக்கி நான் கிறிஸ்துவுக்காக மரிப்பதற்கும் தயார் என்று தன்னுடைய 2 மகன்களோடு தன் உயிரை கடவுளுக்காக தியாகம் செய்தார் கிரகாம் ஸ்டைன்ஸ். ஃபாதர் ஜெயராஜ், நிறைய பேர் சொல்லலாம், எஃப்எம்பிபிலேருந்து போனாருங்க ஜெயராஜ் ஐயா. அங்கே பீகார் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக தன் இன்னுயிரை கொடுத்தாரு. கன்னியாஸ்திரிகள் 2 பேர் ஒரிசாவில் போகிறார்கள், குஜராத்தில் ஊழியத்துக்காக. அந்த 2 கன்னியாஸ்திரிகளை 3 நாட்கள் வைத்து ஏறக்குறைய 70 பேர் கொண்ட கும்பல் கற்பழித்து கொலை செய்தது.
எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. நான் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்காமல், சிலுவை சுமக்காமல் எனக்கு கிரீடம் வேண்டும், எனக்கு அங்கீகாரம் வேண்டும். அதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவனுடைய மனநிலை, எண்ணங்கள். காலையில் அண்ணனோடு பேசிக்கிட்டு இருந்தேன். நான் ஊழியத்துக்கு வந்துவிட்டேன், என் மகன் வருவதற்கு பல கேள்விகள் அவனுக்குள்ளே. நான் படுகிற பாடுகளை அவன் ஏற்றுக்கொள்ள அவனுடைய மனம் தயங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு வார்த்தை சொன்னான் என் பையன், அப்பா நான் சாகிற வரைக்கும் ஊழியம்தான் செய்வேன். நான் எந்த வேலை செஞ்சாலும் நான் ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 3 மணி நேரமாவது கடவுளுக்காக ஊழியம் செய்வேன். தம்பிக்கிட்ட பேசும்போது சொன்னாப்புல, எனக்கு முழு நேர அழைப்பு இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? முழு நேர அழைப்பு இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? முழு நேரமாக இல்லைனாலும் பகுதி நேரமாக நான் ஊழியம் செய்வேன். நம்ம பிள்ளைகள் டாக்டராக இருக்காங்க, என்ஜினியராக இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க, இங்கிலாந்தில் இருக்காங்க. இயேசுவோடு இருக்கிறாங்களா? இயேசுவுக்காக இருக்காங்களா? சிலுவை நம்மை அழைக்கிறது, பணி செய்ய அழைக்கிறது. நம்முடைய திருச்சபை வளருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நிறைய கல்யாணம் பண்ணணும், அப்போ தான் நிறைய குழந்தை பிறக்கும், சபை வளரும். அப்படி இல்லை. நம்முடைய திருச்சபை வளருவதற்கு நாம் என்ன செய்கிறோம்? நான் என்ன செய்கிறேன்? ஒரு நாளைக்கு வேணாங்க, நான் அடிக்கடி எங்கள் சர்ச்சில் சொல்கிற விஷயம் அதுதான். வருஷத்திற்கு ஒரு ஆத்துமாவை அழைத்து வாருங்கள், ஒரே ஒருத்தர். உங்கள் சபையில் இப்போ 100 பேர் இருக்கீங்கன்னா, என்னைய டேட்டில் 100 பேர், மார்ச் மாதம் 22ஆம் தேதி எத்தனை பேர்? 100 பேர்னு வச்சுப்போமே. அடுத்த வருஷம் மார்ச் மாதம் 22ஆம் தேதி நம்முடைய சபையின் அங்கத்தினர் எத்தனை பேராக இருப்பாங்க சொல்லுங்களேன்? 200 பேர். அதற்கு அடுத்த வருஷம் 300, 400 பேர். அதற்கு அடுத்த வருஷம் 3 ஆண்டுகளிலே நம்முடைய சபையின் அங்கத்தினர் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குங்க? 1000 தொடும். பண்ணலாமா? வருஷத்துக்கு ஒரே ஒரு ஆள், ஒரே ஒரு மனிதரை. பாஸ்டர் வேலையை போய் எங்கள்கிட்ட போய் செய்ய சொல்கிறீங்க. இங்கே வசனம் பாஸ்டருக்குன்னு சொல்லுங்க, கிறிஸ்தவனுடைய அடையாளம். சிலுவை கிறிஸ்தவனைத்தான் அழைக்கின்றது. நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சில நேரம் பணி செய்யணும். சர்ச்சில் வந்து பெருக்குவோம், துடைப்போம், எல்லாம் தப்பே இல்லை, அதெல்லாம் பணி தான். ஆனால் இறையரசை கட்டுவதற்கு நான் என்ன செய்கிறேன்? லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால். அம்மா அம்மா அப்படியாம்மா? இல்லையம்மா. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, அடுத்து தன்னுடைய சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை. தன்னைத்தான் வெறுத்து, நம்ம வெறுத்துடுறோம், தன்னுடைய சிலுவையும் எடுத்துக்கிறோம். டெய்லி கடவுள்கிட்ட வரமா? வாரத்துக்கு ஒரு முறை வரமா? இங்கே என்ன போட்டிருக்குங்க? வாரத்திற்கு ஒரு முறை, காலை 9 to 10 மணி வரைக்கும். அது வேறு 10:30 மணிக்கு சர்வீஸ் கொடுக்கலனா, உங்கள் சர்ச்சில் வாட்ச் எங்கே இருக்குது? இங்கே மட்டும்தான் இருக்குது, அங்கே இல்லையா? எங்கள் சர்ச்சில் என்ன பண்ணிட்டாங்க, நானும் இப்படி தான் இந்த பில்லருக்கு பின்னாடி மாட்டி வச்சேன். ஐயா நீங்கள் மட்டும் டைம் பார்க்குறீங்க, நாங்கள் பார்க்க தேவையில்ல. ஐயோ கையில் பாரு, அப்படிலாம் பார்க்க முடியாது, இங்கே வைங்க, அப்போ தான் எல்லோரும் பார்ப்பாங்க. 11 மணி தாண்டிடுச்சுன்னா எல்லோரும் எங்கே தான் பார்ப்பாங்க? என் மூஞ்ச பார்க்க மாட்டாங்க. யாராவது 2 பேர் பார்த்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், 11:30 தான் முடிப்பேன் நான். வாரத்தில் 1.5 மணி நேரம் வந்துட்டு 50 ரூபா காணிக்க போட்டு போயிடுறோம். சினிமா தேட்டருக்கு மட்டும் 100 ரூபா டிக்கெட் கொடுப்போம். 3 மணி நேரம் உட்காந்துட்டு, அங்கே 3 மணி நேரம் உட்கார முடியும், இங்கே உட்கார முடியாது. அன்புக்குரியவர்களே, பணி செய்ய சிலுவை நம்மை அழைக்கின்றது. தினந்தோறும் செய்ய வேண்டுமா? தினந்தோறும் செய்யணும். நம்ம செய்கிறோமா? இல்லையே. லூக்கா யோவான் எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 34, 35வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும். இப்போ ஆண்டவர் அப்படியே சுருக்கிறார், நீங்கள் பணி செய்ய மாட்டேன்றீங்க, அன்பினால் நிமித்தமாவது பணி செய்யுங்களேன். காலையில் ஒரு ஐயா வந்தார், சாப்பாடு கொடுத்தாங்க, எடுத்துகிட்டு போகல. ஏன் எடுத்துகிட்டு போகலன்னு இல்லை, ஒரு அம்மா வந்துச்சு, என் சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்துட்டேன், எப்படி இருந்தாலும் வீட்டில் இருக்கும். ஐயா காலைல இங்கே வந்திருக்கீங்களே, சாப்பாடு செஞ்சுருக்க மாட்டாங்களே. ஐயா
இல்லைன்னா விடுங்க ஒரு நாள். அன்பின் நிமித்தமாவது கிறிஸ்துவின் அன்பை நம்ம காட்டலாமே. அதுதான் கடவுளுக்காக பணி செய்வது. நம்ம எவ்வளோ செய்கிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கள் திருச்சபையில் சொன்னேன், கிறிஸ்மஸ்க்கு எல்லாரும் உங்களால் முடிஞ்ச காணிக்கை கொடுங்க, நம்ம கொண்டாடுறோம்ல அதே போல் வேற ஒருத்தவங்களை கொண்டாட வைப்போமே அப்படின்னு. உண்மையாக சொல்கிறேன், இந்த வருஷம் தான் சொன்னேன். எங்கள் திருச்சபையில் இது வரைக்கும் நான் புடவெல்லாம் வாங்கிலாம் கொடுக்க மாட்டேன், எனக்கு பிடிக்காது அது. எதுக்கு போய் புடவை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும். இவ்வளோ ரூபா புடவை, இவங்க குத்த புடவை டிசைன் சரியில்லை. பெண்களுக்கு சில புடவையெல்லாம் குத்தா என் கலருக்கு அது மேட்ச் ஆகலை. எங்கள் வீட்டில் கூட சட்டை எடுக்க போவேன், ஒன்று கலர் பார்ப்பேன், என்கிட்ட இல்லாத கலரு, ரெண்டாவது டிசைனு, அவ்வளோதான் தூக்கிட்டு வந்துட்டே இருப்பேன். எங்கள் வீட்டம்மா சொல்லுவாங்க, உனக்கு மூஞ்சிக்கு ஏற்ற மாதிரி எடுன்னுவாங்க. என் மூஞ்சிக்கு எதுவுமே எடுக்க முடியல. 18 வருஷமாக ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ணேன். எத்தனை வருஷமா? ஆமாம். தயவு செய்து ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ணாதீங்க. பொய் சொல்கிறான், ஆனால் வாங்கி வாங்கி பூசிக்கிறோம். ஆனால் பொய் சொல்கிறவனை நம்பி அதை பின்பற்றுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். உண்மை சத்தியம் சொல்லுகிறதை பின்பற்றுவதற்கு நம்ம இடமே கொடுக்கறதில்ல. உலகத்திலே மிக மிக அதிகமாக ஒரு மனிதனை வெண்மையாக்கக்கூடிய பசை, அதாவது க்ரீம், அதிகமாக விற்பனை செய்யக்கூடிய நாடு எது தெரியுங்களா? இந்தியா தான். இவ்வளோ ஃபேர் அண்ட் லவ்லி போட்டாலும், இவ்வளோ சன்ஸ்க்ரீம் போட்டாலும், என்ன போட்டாலும் சரி, ஆடு ஆடு தான், மாடு மாடு தான், கழுத கழுதை தான். என்ன சொல்லிக்கிறேன், உங்களை சொல்ல. நான் கற்று உணர்ந்ததை தான், நான் ருசி பார்த்ததை தான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். சரிங்களா? அன்புக்குரியவர்களே, அன்பாக இருந்தாவது பணி செய்யலாமே, முடியலையே. பவுல் கலாத்திய மக்களுக்கு இப்படியாய் சொல்லுகிறார். வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கலாத்தியர் 2:20 இப்படியாய் சொல்லியிருக்கிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில், வாசிமா சத்தமா வாசிங்க, சிலுவையில் அறையப்பட்டேன். இன்னொரு முறை கொஞ்சம் கேப் விட்டு வாசிச்சா நல்லா இருக்கும்ல. இருமா. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். யாரு? பவுல் சொல்றார், நான் கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அடுத்து, ஆயினும் நீ செத்துருக்கணும்ல, நீயும் கிறிஸ்துவோட சிலுவையில் அறையப்பட்டியே, செத்துருக்கணுமே. அதுக்கு பதில் சொல்றாரு, நான் பிழைத்திருக்கிறேன், நான் சாகவில்லை, பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள். இது பவுலுக்கு மட்டும் பொருந்துமா, நமக்கும் பொருந்துமா? நாம தான் பாவங்களுக்கு செத்து, எப்ப அந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு? அதுவே மறந்துட்டோமா? சம்பவம், அந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு? தண்ணியில் அப்படி முக்கியம். அது வேற டிசைன். ஒரு சர்ச்சுக்கு போனேன், நான் என்ன பண்ணேன், அப்படியே பிடிச்சி இப்படி முக்கிய எழுந்திரிச்சிட்டேன். என்ன பாஸ்டர், என்ன பண்ணிட்டீங்க? அம்மா ஞானஸ்தான் இப்படியா கொடுப்பாங்க? ஞானஸ்தான் வேற எப்படி கொடுப்பாங்க எனக்கு தெரியலையே. பாஸ்டர் பின்னாடி சாய்ச்சி முன்னாடி தூக்கணும். சரி, அடுத்த முறை என்ன பண்ணேன், அடுத்த திருச்சபையில் பின்னாடி சாய்ச்சி முன்னாடி தூக்கிட்டேன். பாஸ்டர் என்ன ஞானஸ்தானம் குத்திங்க? என்னம்மா என்ன 3 முறை அந்த மாதிரி முங்கி எடுக்கணும். யார் யாருக்கு? பிதா, ஆமாம். ஞானஸ்தானம் இப்போ யாராவது வந்தாங்கன்னா முதல்ல கேட்டுப்பேன், எத்தனை முறை முங்கணும், எப்படி முங்கணும், முன்னாடியா பின்னாடியா, உனக்கு சொல்லு. ஏன்னா அப்படி கொடுத்தா இன்னொரு சர்ச்சில் 3 முறைக்கு பண்ணிட்டேன். இவங்க சொல்கிற மாதிரி பின்னாடி முன்னாடி அவங்கள்ட்டே கேட்டுப்பேன். அப்பயும் சண்டை. ஐயா உச்சந்தலை நனையிலையா, போட்டு அழுத்துங்க. அப்படி தான் ஒரு பாப்பாவை அழுத்தினேன். அது எந்திரிச்சு, பாஸ்டர் என்னை கொலை பண்ண வந்துட்டாருமா அப்படின்ட்டு. இன்னைக்கு பாருங்களேன், நம்ம அவுட்வேர்டாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கற்றுக்கிட்டோம், ஆனால் இன்வேர்டாக என்ன இருக்குன்னு தெரியல. வசனம் சொல்லுது, இன்வேர்டாக என்ன இருக்குது? நான் கிறிஸ்துவுக்குள், அவராலே நான். அப்போ இனி வாழ்வது நான் அல்ல. அப்போ கிறிஸ்து வாழ்ந்தார்னா, நம்ம பிள்ளைங்க சொல்லுது, பர்வீன் சுல்தானான்னு ஒரு பேச்சாளர் இருக்காங்க, அவங்கள்ட்ட அந்த பிள்ளை கேட்குது,
இப்போ வைரலாக அந்த எக்ஸாம் டைமில் போச்சு பார்த்தீங்களா? அந்த ஒரு பொண்ணு எந்திரிச்சு கேது, மேடம் எனக்கு ஒரு 200 பாட்டு தெரியுது சினிமா பாட்டு, ஆனால் அந்த ஒரு எஸ்ஸையை படிக்கவே முடியலையே அப்படின்ட்டு. நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாமே உள்ளே இருக்குது. கிறிஸ்து உள்ளே இருந்தால் இது வருமா? வராதே. சர்ச்சில் ஒரு சண்டை வந்துருச்சு, வீடியோவில் தான் பார்த்தேன். சர்வீஸ் நடக்குது, போட்டு அடிச்சுக்கிறாங்க டமால் டிமில். கிறிஸ்து உள்ளே இருந்தால் அடிச்சுப்பாங்களா? சொல்லுங்களேன். கிறிஸ்து உள்ளே இருந்தால் நீதிமன்றத்துக்கே போக மாட்டோம், நமக்குள்ளே உட்காந்து நம்ம பேசி முடிப்போம். நிறைய விஷயங்கள் மாறிவிட்டது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள். சிலுவை அதான் கற்றுக் கொடுக்குது, வாங்க வாங்கன்னுது. நம்ம அதை பண்ணுறதே இல்லை. வசனம் சொல்லுது, உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு தினமும் பின்பற்று. இந்த சிலுவன்ற வார்த்தை எப்போ நம்ம அதிகமாக கேட்போம்? அண்ணன் சாயங்காலம் ஒன்று சொல்லாமல் விட்டீங்க, நான் கவனிச்சிக்கிட்டே இருந்தேன். நேற்று அண்ணன் சொன்னாங்க, இந்த காலம் பொல்லாத காலம். பாஸ்டர் வந்துட்டார், உயிர் எடுக்கிறாரு, அதனால் அது பொல்லாத காலம். அப்படியா? இது என்ன காலம்? நேற்று சொன்னாங்க அண்ணன், வசந்த காலம். இன்னைக்கு காலையில் சொன்னாங்க, இது என்ன காலம்? கிருபையின் காலம். இப்போ என்ன காலம் சொல்லலாம்? சொல்லுங்களேன், பரவாயில்ல சொல்லுங்கள், தப்பே இல்லை. இது என்ன காலம்? தவக்காலம்னு சொல்லுவாங்க இல்லையா, இல்லைன்னா தபசு காலம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி நான் சொல்லிட்டேண்ணே, சாரிண்ணே, நான் எடுத்துக்கிட்டேன் இது. அது டைட்டில்லே இருக்குதா? ஓகே, ஆமாம், டைட்டில்லே இருக்குது. தவக்காலம். நான் காப்பி அடித்து சொல்கிறேன், அண்ணா ஓனாக சொல்கிறாங்க, சூப்பராக. அவருக்கு இருக்கிற நாலேஜ் நமக்கு இல்லை. தவக்காலம். தவக்காலம் என்றால் என்ன? தவம் என்றால் என்ன? பிரித்து எழுதுக. தவம் என்றால் என்ன? அப்பா, நான் நேற்றே சொல்லிட்டேன், கொஞ்சம் பேசுங்க. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது, நான் முடிக்கணும். இன்னும் 2 பாயிண்ட் சொல்லுங்கள். 2 பாட்டு வேற பாடுறேன் என்ன, சொல்லுங்கள். தவம் என்றால் என்ன? நம்ம இதில் தவம் கிடையாது இல்லையா, ஆனால் அங்கே ஈசாக்கு தவம் இருந்தான்னு பைபிளில் போட்டிருக்கு. தியானம் செய்வது. தியானம்னா உடனே யோகாவுக்கு போயிடாதீங்க. நம்ம ஆட்கள் தான் உடனே யோகான்னு சொல்லிட்டான். ஒரு சர்ச்சில் நம்ம பிலீவர் அப்படி தான், காலைல ஏன் சர்ச்சுக்கு வரலன்னா யோகாவுக்கு. ஏமா யோகா போகிறது முக்கியமாக, சர்ச்சு. ஐயோ நீங்கள் வேறு பாஸ்டர், ஈசாக்கு யோகா தானே இருந்தார் அப்படின்னு. ஈசாக்கு யோகா இருந்தார், என்ன யோகா அது தெரில. என்னென்னமோ இப்போ பைபிள் வந்து எல்லாத்துக்குமே சூட்டபிள் ஆகுது. உண்மையாக சூட்டபிள் ஆனால் வேறு நம்ம செய்கிறதுக்கெலாம் சூட்டபிளாக வச்சுக்கிறோம் நம்ம. தவம் இருந்தார். தவம்னா என்ன? தியானம். தியானம்னா என்ன? கடவுளோடு இணைந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து அதை நினைக்கிறது தவக்காலம் என்பது. இன்றைக்கி நாம் தவ காலத்தில் தான் சிலுவையை பற்றி தியானிப்போம். அதுக்கப்புறம் எப்பா 40 நாள் முடிஞ்சிச்சு. அந்த ஈஸ்டர் அன்னைக்கு நம்ம இலையில் என்னென்ன இருக்கும் தெரியுமா? எல்லாமே இருக்கும். மீன் அப்படி ஓடும், முட்டை உருளும், கோழி கொக்கான்னு கத்தும், ஆடு மேன்னு கத்தும், சில வீட்டில் மானு கத்தும், மாடும் சேர்ந்து. உள்ளே பார்த்தா எல்லாமே இருக்கும். என்ன இவ்வளோண்ணா? 40 நாள் இன்க்ளூடிங் 5 சண்டேஸ். தவக்காலம்னா அதானா? பூ வைக்காமல் இருக்கிறது இல்லையே. நான் கடவுளோடு தியானம் செய்து ஒன்றிணைந்து வாழ்வது. அப்படின்னா என்ன? புனித வெள்ளி அன்னைக்கு பாடுகள் அப்படியே உணர்ச்சி பொங்க பார்க்குறது. அப்படியே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மூஞ்சி மூணு என்னலேருந்து இந்த புனித வெள்ளி ஆராதனைக்குன்னே சில பேர் கூப்பிடுவாங்க. பாஸ்டர் நீங்கள் வந்தால் தான் அப்படியே ஒரு களை கட்டும் பாஸ்டர் வாங்க. எல்லாம் எங்கள் மக்கள் இன்னும் அழுதுகினே இருப்பாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னமோ சொந்தக்கார வீட்டில் சாவு மாதிரி, ஏசப்பா செத்துட்டாரு, 3ஆவது நாள் உயிரோடு எழுந்திரிச்சிட்டா, அது ஞாபகமே வராது. செத்துட்டாரு. அதுக்கப்புறம் அவர் செத்தா என்ன வந்தா என்ன கவலையே இல்லை. 40 நாள் மட்டும் ரொம்ப கஷ்டம். மழையோ வெயிலோ புயலோ எது வந்தாலும் சிலுவையை தியானிக்க வேண்டும். அது என்னை அழைக்கிறது, பணி செய்ய வாருங்கள் என்று. அவருக்காக நம்ம என்ன செய்கிறோம் யோசிச்சுப்பார். நாம் சுமக்கும் சிலுவையினாலே, நாம் பார்க்கும் சிலுவையினாலே அநேகர் கிறிஸ்துவ அண்டை வர வேண்டும். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போமே. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த வருடத்தின் இறுதிக்குள்ளாய் ஒரு ஆத்துமாவை நான் ஆலயத்திற்கு கொண்டு வருகிறேன். கண்டிப்பாக முடியும். பெரிய ரொம்ப கஷ்டமான டாஸ்கில், ரொம்ப எளிதான டாஸ்க். 10 பேரை அழைத்து வரனா முடியாது. அட்லீஸ்ட் ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர். நான் இன்னும் மினிமைஸ் பண்ணுறேன். குடும்பத்துக்கு ஒருத்தர். எத்தனை குடும்பம்னா? 80. பெரிய அமௌண்ட், நியர்லி 100. அப்போ இந்த வருஷம், அடுத்த வருஷம் நான் வரேனே, லென்த் ஸ்லெப்பியை போட்டுறேன். அடுத்த வருஷம் வரும்போது இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இன்னும் டபுளாக இருக்கணும்.
அன்புக்குரிய நாம் என்ன செய்கிறோம்? பணி செய்ய சிலுவை அழைக்கிறது. இரண்டாவதாக சிலுவை என்ன பண்ணுகிறது? மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 37 38வது வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37 38. தயவு செய்து அனைவரும் வேதாகமத்தை ஆலயத்துக்கு வரும்போது கொண்டு வாருங்க. உங்கள் அம்மா ஒரே நிமிஷமா ப்ளீஸ். உங்கள் வீடுகளிலே ஆளுக்கு ஒரு தட்டு இருக்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு பைபிள் இருக்கணும். கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. நம்ம கிறிஸ்தவர்கள் அந்த வேதாகமத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அதுவும் ஆலயத்திலே நாம் பயன்படுத்த வேண்டும். என்னுடைய நண்பர், எங்கள் திருச்சபையின் அங்கத்தினர் சகோதரர் ரவி பாரத் பெருமையாக சொல்லுவார், உங்கள் வீட்டில் விலையுயர்ந்த பொருள் எது என்றால் அது வேதாகமாக தானே இருக்கணும். உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடிய விலையுயர்ந்த பொருள் பரிசு எதுன்னா அது வேதாகமாக தான் இருக்கும். என் பிள்ளைக்கு அவன் வச்சிருக்க பைபிள் 3000 சில்லற ரூபாய். அதை நான் வாங்க முடியவில்லை என்று ஏக்கத்தோடு சொன்னேன். என்னுடைய நண்பர் ரவி பாரத் தான் அந்த பரிசாக கொடுத்தார். விலையுயர்ந்த பொருள் என்றால் நம் பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் எது? வேதாகம். அதை தூக்கி கொண்டு வருவதிலே நான் வேதத்தை சுமந்தால் கர்த்தர் என்னை சுமப்பார். சரிங்களா? அதனால் நம்ம வேதத்தை எல்லாரும் எடுத்துகிட்டு வரணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை திறந்து வாசித்தால் மிகவும் நல்லது. வாசிக்கலாமா? 37 38. தன் தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன், வாசிமா, நன்றி, வாசிங்க, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன். அப்போ முதல்ல பணி செய்ய நம்மை அழைக்கிறது. இரண்டாவது பாத்திரவான்களாய் மாற்றுவதற்கு சிலுவை அழைக்கிறது. டு பி குவாலிஃபை, பாத்திரராய் என்னை மாற்றுவதற்கு சிலுவை அழைக்கிறது. நம்ம குவாலிஃபைடாக இருக்கணும்னா, பர்ஃபெக்டாக இருக்கணும்னா சிலுவை சுமக்க வேண்டும், சிலுவையின் அழைப்பை ஏற்க வேண்டும். அதில் இந்த 2 லைனை மட்டும் எடுத்துப்போம். கடைசி 2 லைன், மேலே இருக்கிற 3 லைன் ரொம்ப 4 லைன் முடியவே முடியாது. ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கு? தகப்பனையாவது. அப்பா அம்மாவை நேசிக்காத பிள்ளைகள் உண்டா? இல்லை. அடுத்து மகனையாவது, நல்ல வேலை ஆண்டவர் தன் புருஷனையாவது மனைவியாவது நேசிக்காதும் போல. ஏன்னா நேசிக்க மாட்டீங்க, தெரியலையா? ஏங்க அக்கத்தில் பார்க்காதீங்க, பக்கத்தில் கணவர மனைவியா, அது வேறு வீட்டில் போய் பிரச்சனை எடுப்பது. வசனம் சொல்லியிருக்கு, ஆண்டவர் தெரிஞ்சு தான் சொல்கிறார். ஐயோ எங்கள் அப்பா யார் தெரியுமா? இப்போ புதுசாக கல்யாணம் ஆன மனைவிக்கிட்டேயும் சரி, 20-30 வருஷம் ஆன மனைவிக்கிட்டேயும் சரி, அவங்க அப்பா அம்மா மட்டும் என்ன பண்ணக்கூடாது? திட்டவே கூடாது. சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, அன்றைக்கி வீட்டில் 7:30 தான். சரிங்களா? எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தார், டே என்ன ஆனாலும் செய்கிற ஜெயராஜ், உங்கள் அப்பா அம்மா பற்றி எது பேசினாலும் சரி, அவங்க அப்பா அம்மா பற்றி ஒரு வார்த்தை பேசுகிறாரு. ஏன்னா பெண்களுக்கு அப்பா அம்மா ரொம்ப ரொம்ப ஆமாம், அவங்களுக்கு முக்கியம், எங்களுக்கு முக்கியம் இல்லையா? அது என்ன கதை? உலகத்திலே எங்கள் அம்மா வைக்கிற ரசம் தான் சூப்பர்னுவேன். என் ஒய்ஃப் அதோடய நல்லா வச்சாலும் யார் தான்? அம்மா தான். அன்புக்குரியவர்களே, இவர்களை காட்டிலும் அதிக அன்பு கடவுளிடம். அதை காட்டிலும் அவருடைய சிலுவையை சுமந்து நான் பின்பற்றானால்தான் நான் அவருக்கு பாத்திரவானாக இருப்பேன். நான் எல்லாவற்றையும் விட்டு கடவுளுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். கொடுக்குறோமா? உதாரணமாக அவருடைய சீஷரில் ஒருத்தர் அவரை நோக்கி சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, நான் முன்பு போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கு இயேசு என்ன சொல்கிறாரு? மரித்தோர் தங்கள் மரித்தோரை, அப்படின்னா நமக்கு மண்ணு போடுறதுக்கு நம்ம பிள்ளைங்களே வராது. உண்மையாக சொல்கிறேன்னா, ஆயர் பெருமக்கள் பெரும்பாலும் 99% பேர் அவர்களுடைய தகப்பன் தாயினுடைய மரணத்தை கண்ணால் பார்த்துருக்க மாட்டார்கள். என்ன கரெக்டு தானே? அண்ணன் பார்த்தாரு என்னன்னு தெரியல, நானும் பார்த்ததில்லை, நீங்களும் பார்த்ததில்லை, பார்த்துக்க முடியாது. ஏன்னா நாங்கள் இருக்க மாட்டோம் கூடயே. அதுக்குன்னு இங்கே ஃபியூனரல் போகாமல் இருப்போமா? ஆண்டவர் சொல்ல போகாதன்றார். போக முடியாது. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம்? முதல் இடம் யாருக்கு? கிறிஸ்துவுக்கு. ஆனால் இன்றைக்கி நிறைய நேரம் முதலிடம் கிறிஸ்துவுக்கல்ல, கடைசி இடம் தான் கிறிஸ்துவுக்கு. எனக்கு ஒரு ஐயா சொன்னார், எப்பா நீ சாப்பிடும் போது முதல் விஷயம், முதல் சாப்பாடு சாப்பிடும் போது அது யாருடைய சாப்பாடு? கிறிஸ்துவனுடைய சாப்பாடுன்னு நினச்சி சாப்பிட்ணுன்னாரு. அதனால் நான் பெரிய உருண்டையை எடுத்து வாங்கி வைப்பேன். ஏன்னா கிறிஸ்து நிறைய சாப்பிட்டுன்னு, அப்படி சாப்பிட்டு தான் இப்படி ஆகிட்டேன். சில விஷயங்கள் நமக்கு சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்ம கேட்டுக்கிறோம். ஆனால் வாழ்க்கையின் செயல்பாடுகளை எதற்கு முதலிடம் கொடுக்குறோம்?
நாம் நினைக்கலாம், நான் ஏன் குடும்பத்தை விட்டு செல்லணும், அதனால் எனக்கு என்ன பலன், வாட் இஸ் த ப்ராஃபிட்? தேவனுடைய பணிகளை அல்லது தேவனை நாம் முதன்மைப்படுத்தும் பொழுது, சாக்கு போக்கு சொல்லாமல் முதன்மைப்படுத்தும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தில் பேதுரு சொல்கிறாரு, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். ஆண்டவர் 28, 29வது வசனத்தில் சொல்கிறாரு, வாசிங்க. 19ஆம் அதிகாரம் 28, 29. ம் 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 12 சிங்காசனின் மேல் எத்தனை சேருங்க? 12 சேர். 12 சேர் போடணுமா, 11 சேர் போடணுமா? சொல்லுங்களேன். அப்போ 12 பேருக்கு போடலாம். யூதாஸ் கோரியத்துக்கு சேர்த்தா, மத்தியாசை சேர்த்தா, அப்போ 13 இல்லை. அப்போ உயிரோடு இருக்கும்போது எவ்வளோ வேலை செஞ்சுருக்காரு தெரியுங்களா யூதாஸ் கோரியத்து? அவர் தான் என்னதுங்க, பொக்கிஷதாரர் அவர் தான், ட்ரெஷரரே அவர் தான். ஆண்டவர் சொன்னால் ஓடி போய் முதல்ல கேஷ் எடுத்து கொடுக்கறது, ஏழைகளுக்கு உதவுறது, எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்றது எல்லாமே அவர் தான். அதனால தான் அந்த பெண்ணுக்கிட்ட கேட்குறேன், இவ்வளோ காஸ்ட்லியான தைலத்தை கொண்டு வந்து ஊற்றுறியா ஏம்மா, இதை விற்றா 300 பணம் கிடைக்கலாம், எவ்வளோ பேருக்கு ஊற்றுருக்கலாம், வேஸ்ட்டாக ஊற்றிட்டியாம்மான்ற. இந்த 12 பேர் யாருன்னு தெரில. நீங்கள் மத்தியாசுன்றீங்க, நான் ஒருவேளை யூதாஸ் காரியத்து மனம் திரும்பி தான் செத்தான், ஒருவேளை அவனா கூட இருக்கலாம் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்க, மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரையாவது, ஒன்று ஒன்றா எண்ணலாமா? ஒன்று ஒன்றா எண்ணலாம். ஃபஸ்ட்டு வீட்டையாவது, அடுத்து 2, அப்புறம் 3, 4, 5, அதை மட்டும் செஞ்சுருவோம். 6 பிள்ளைகளையாவது நிலங்களையாவது, 8 சொல்கிறாரு. அதில் விட வேண்டியது ஒன்றே ஒன்று தான். என்ன சந்தோஷம் பாருங்கள் ஆண்களுக்கு. ஏன் எங்களுக்கெல்லாம் சொல்ல கணவன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வேணால் நியூ வெர்ஷன் வேணால் நீங்கள் எழுதிங்க, இன்க்ளூடட் பண்ணிங்க உங்கள் பைபிளில் வேணாம். அன்புக்குரியவர்களே, இதையெல்லாம் விட்டவன் 100 தனையாய் அடைந்து, எத்தனை தனையா திரும்ப அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்து கொள்ளுவான். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு பல நேரங்களில் நாம் விடுவதற்கு ரொம்ப யோசிக்கிறோம். ஆபிரகாமுடைய அழைப்பு, உன் கூட்டை விட்டு வெளியே வா, நீ இருக்கிற இடத்தை விட்டு வெளியே வா. God calls Abraham to move out from the comfort zone. அவனுடைய என்ன சொல்கிறதுங்க, கம்ஃபர்ட் ஜோன் எப்படி சொல்கிறது, ஒரு ரம்யமான, ஒரு மன ரம்யமான சூழ்நிலையிலிருந்து வெளியே வார் என்று சொல்லுகிறார். அமைதியான அவனுடைய பயணம் என்னவாயிடுச்சுங்க, பாதைகளுடைய முட்புதர்கள் நடுவில் அவனுடைய பாதங்கள் நடக்க தொடங்கியது. தான் எங்கே போகணுன்னு தெரியாமல் போகிறார். ஆண்டவர் சொல்கிறார், நான் போகிறேன் போ. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கலாம், எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம், அவருடைய தொடக்க காலம், அவருடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாவற்றிற்கும் ஆதாரம் யார்தான்? கடவுள் ஒருவரே என்று நம்பி வந்தார். இன்னைக்கு நாம் நம்பி போகிறோமா? அவரை பின்பற்றுவதற்கு நாம் அழைப்பு பெற்ற நாம் செல்ல இருக்கிறோமா? அப்படி சென்றாதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கும் நீங்களும் நானும் பாத்திரவான்களாக இருக்க முடியும். எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? அங்கே ஆண்டவர் சொல்கிறார், நித்திய ஜீவனையும் அவன் சுதந்தரித்து கொள்வான். அன்புக்குரியவர்களே, நாம் எப்படி இருக்கின்றோம்? ஒரு பாட்டு பாடுவோம்ல, சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியை என்னில் தாரும், ஜெயம் பெற்று மாமிசம் மாற தேவாருள் செய்குவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு இரத்தத்தாலே
கரை நீங்க இருதயத்தை. அழகான வார்த்தை. சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே என்னை தாரும். நம்ம கேட்குறோமா? சுயங்களை பார்த்து விட்டு இன்னைக்கு அநேகர் கிறிஸ்துவுக்கு பாத்திரவான்களாக இல்லாமல் போகிறாங்க. ஒரு முறை சென்னையில் பஸ்ஸில் ஏறுறேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு இடத்துல செய்தி கொடுத்துட்டு அடுத்த இடத்துல கூப்பிடுறாங்க. என்னுடைய வாகனம் கொஞ்சம் திடீர்னு கொஞ்சம் மக்கர் பண்ணிடுச்சு, கொஞ்சம் பழுது. சரி எப்படி பண்ணுறது? டக்குன்னு ஒரு ஆட்டோ பிடிக்கலான்னா நான் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ண மாட்டேன், சாதாரண ஃபோனு. புக் பண்ண முடியல வண்டியை. சரி ஆட்டோக்காரனை கேட்டால் அவன் இங்கேருந்து பக்கத்து தெரு போகிறதுக்கு 200 கேட்குறான். சரி வர்ற பஸ்ஸில் ஏறிடலான்னு கையை போட்டு ஏறிட்டேன். ஓடுற பஸ்ஸில் ஏறிட்டு டிரைவர்கிட்ட கண்டக்டர்கிட்ட காசை கொடுத்து டிக்கெட் வாங்குறேன். அங்கே ஒரே சண்டை. என்னடா சண்டை? நமக்கு தான் சண்டைன்னா போய் நின்று பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும். அதனால் சரி எட்டி போய் பார்க்கலாமான்னு பின்னாடி பார்த்தா வெள்ளை ட்ரெஸ்ஸு, வெள்ளை ஜாக்கெட்டு, வெள்ளை புடவை, பக்கத்தில் இருக்கிற பொண்ணு வெள்ளை சுடிதாரு, கையில் கருப்பு கலரில் பைபிள். ஒரே சண்டை, அசிங்கமாக பேசுது அந்த அம்மா. என்னன்னா இந்த அம்மா ஏறும் போது சீட்டு போட்டுச்சான், அதுக்குள்ளே அந்த அம்மா உட்காந்துருச்சு. பின்னாடி சீட்டில் இருந்த அம்மா ஜன்னல் சீட்டு வேணும்னு எந்திரிச்சு இந்த அம்மா ஏறுறதுக்குள்ளே அது வந்து உட்காந்துருச்சு. எப்படி நீ வந்து உட்காருன்னு சண்டை. கையில் என்ன இருக்குது? பைபிள். சொல்லுங்கள், பாத்திரவான்களாக இருக்கிறோமா? ஆலயத்துக்கு போனால் பாத்திரவான்கள் என்று நினைப்பது தவறு. ஆலயத்திற்கு போனால் கல்லறையில் இடம் கிடைக்கும், கடவுளிடம் இடம் கிடைக்காது. சிலுவை நம்மை அழைக்கிறது, பணி செய்ய அழைக்கிறது, பாத்திரவானாய் நம்மை மாற்றுவதற்கு அழைக்கிறது. இறுதியாக சிலுவை நம்மை அழைக்கிறது எதற்கு? மார்க் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஐயா கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேண்ணே, சாரி. ஒரு ஐயா என்கிட்ட வந்து சொன்னார், ஐயா ரொம்ப நேரம் பேசுங்கன்னார். நான் விட்டால் ஒரு முறை என்னை பெங்களூரில் அழைச்சாங்க நைட் ப்ரேயருக்கு. செய்தியெல்லாம் ரெடி பண்ணிட்டு போயிட்டேன். 11 மணிக்கு கொடுத்தாங்க. ஐயா 1 மணிக்கு முடிச்சிருங்கன்னாரு. சரி சந்தோஷம், 1 மணிக்கு முடிச்சிட்டேன். டீ எல்லாம் கொடுத்தாங்க, முடிஞ்சிச்சு. சரி ஐயா கிளம்பிட்டோமா? முடிஞ்சிடுச்சா? இல்லையா, இனிமேல் தான் ஆரம்பமே. என்ன ஆரம்பம்? ஒரு அரை மணி நேரம் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு பாட்டு பாடி முடிச்சுட்டு 2 மணிக்கு கையில் கொடுப்போம், நீங்கள் 5 மணிக்கு முடிச்சிருங்க. நாங்கள் அட பாவியோ, நானே தூங்கிடுவேன் அப்படி விடலை. அவர் சொன்னார் 5 மணிக்கு முடிக்க போகிறேன்னொடனே, ஐயா இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுகிறேன், இன்னும் 1 மணி நேரம் பேச கேட்குறாங்க. உண்மையாக சொன்னேன், 6 மணி நேரம் பிரசங்கம் பண்ண எனக்கும் டயர்ட் ஆகல, மக்களும் டயர்ட் ஆகல, ரொம்ப அப்படியே முடிச்சிடுறேன். அவர்கள் அனைவரும் கிறிஸ்தவர்கள், ஆனால் ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். விவேக் நகரில் இருக்கிற குழந்தை இயேசு ஆலயத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் நான் அந்த பிரசங்கத்தை பண்ண ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த ஐயாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு 22 வருஷம் கழிச்சு. அந்த குழந்தை அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஆள் அசிங்கமாக இருப்பார், அவங்க ஒய்ஃபும் அசிங்கமாக இருப்பாங்க. என்னையா அப்படின்னா, அவர் சொன்னார் 22 வருஷம் கழித்து கடவுள் இதை கொடுத்தாரு. அந்த 22 வருஷமாக கடவுள் கையிலேயே அந்த குழந்தைய வச்சுருந்தார். அப்போ கடவுள் கையிலேயே இருந்த அந்த குழந்தை எப்படி இருக்கும்? அழகாக இருக்குமா, அசிங்கமாக இருக்குமா? அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்லுகிறேன். அருள்தாஸ் அவர் பேர். இந்த குழந்தைய கொடுத்தாரு பாருங்க. யானை இந்த இரவு ஜபத்தினால்தான், விழித்திருந்து ஜபித்த அந்த இரவு ஜபத்தினால்தான் அழகான குழந்தையை கடவுள் கொடுத்தார். இன்றைக்கி அப்படிலாம் இருக்காங்க மக்கள். சரிங்களா, நம்ம கொஞ்சம் டைம் கொடுப்போம். இதெல்லாம் சொல்கிறது மோட்டிவேஷ்னல் தான். எதுக்குன்னா அப்போ தான் கேட்பிக்கணும். வருவோம், வாசிக்கலாமா? முதல்ல பணி செய்ய அழைக்கிறது, இரண்டாவது பாத்திரவனாய் மாற்ற, இறுதியாக மார்க் 10ஆம் அதிகாரம் 21வது வசனம். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, அப்பா உன் மேலே நான் அன்பாக இருக்கிறேன், ஆனால் உன்னிடத்துல நான் அன்பாக இருக்கிறேன், ஆனால் உன்னிடத்தில் ஒரே ஒரு குறை, சின்ன குறை, அதை மட்டும் மாற்றிக்க. என்ன குறை? நீ போய் உனக்கு உண்டானதை எல்லாமே வித்துரு. என்ன பண்ணு? வித்துட்டு நம்ம அக்கௌண்ட்டில் போட சொல்லுவாருன்னு பார்த்தா தரித்திரக்கு கொடுன்றாரு. கொடு. அப்புறம் அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். ஆமாம், ஜெபம் பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு உணருது, இங்கே ஒரு சகோதரி இருக்கீங்க, ரொம்ப நாளாக உங்களுக்கு பெரிய பிரச்சனையோடு இன்றைக்கி வந்திருக்கீங்க. கடவுள் சொல்கிறாரு, இன்றைக்கி அந்த பிரச்சனையை கடவுள் மாற்றுறார். ஹல்லேலூயா. யாரோ ஒரு சகோதரர் பல கேள்வியோடு குடும்ப பிரச்சனையோடு வந்திருக்கீங்க, வீட்டில் நிம்மதி இல்லைன்னு. கடவுள் சொல்கிறார், இன்றைய தினத்தின் இரவு பொழுதுலேருந்து உங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதி வரும். ஹல்லேலூயா. இன்னொருத்தர் தேவையோடு வந்திருக்கீங்க, நான் ரொம்ப நாளாக ஜெபிக்கிறேன், இது நடக்கலைன்னு வந்திருக்கீங்க.
உங்கள் பிள்ளைக்கான காரியம் கடவுள் அதை நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. இப்போ என் ஊழியத்துக்கு காணிக்கை கொடுங்கன்னா கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? இந்த மாதிரி தான் பல பேர் செய்கிறான். நமக்கு அப்படியே சொல்லும் போது இப்போ எப்படி இருந்துச்சு? எத்தனை பேருக்கு உங்களுக்காக பேசின மாதிரி இருந்துச்சு? உண்மையை சொல்லுங்கள். எனக்கு நான் கைத்துக்குவோம், நான் உண்மையை கைத்துக்குவோம். எத்தனை பேருக்கு இருந்துச்சு? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இப்படி தான் அடிச்சு விட்றான். அன்பு மகள் எஸ்தர். இங்கே யார் எஸ்தர்னு இருக்கீங்க? இல்லையா? ரெபேக்கா கொஞ்சம் பேர் இருக்கிறதுனால தெரில, நிறைய பேர் இருந்தீங்கன்னா தெரிஞ்சிடும். எஸ்தர் இருக்கியாம்மா? ரெபேக்காவா? அன்பு மகள் ரெபேக்கா, கர்த்தர் உன்னை பேர் சொல்லி அழைத்தார். என்னையா இப்படி சொன்னால் ஆண்டவருக்காக கொடுப்போம். இப்படி சொன்னால் கொடுப்போமா? வித்துட்டு வா அப்படின்னு சொன்னால் கொடுப்போமா? கொடுக்க மாட்டோமா? கொடுக்கவே மாட்டோம். பாதி பேர் பிஸ்னஸ் இப்படி தான் ஓடுது. நீங்கள் எல்லாரும் பங்காளராய் மாறுங்கள், பரலோகத்திலே உங்களுக்காக இடம் கிடைக்கும். முக்காவாசி சிஎஸ்ஐ மெத்தடிஸ்ட் லுத்ரன் நாட்கள்லாம் பங்காளராக எங்கே தான் இருக்கிறாங்க? அங்கே இருக்கிறாங்க. வரும்போது பார்த்தேன் ஜேசி இல்லம்னு போட்டுருந்துச்சு. ஐயையோ, தவறான ரோட்டில் வந்துட்டோமான்னு நினச்சேன். பங்காளராக மாறுறாங்க. இங்கே இல்லை உங்கள் பொக்கிஷம். எங்கே இருக்கு? அதாவது ஒரு போப்பாண்டவர் என்ன பண்ணாராம், சபையில் வருமானத்தை அதிகரிக்கணும்னு இயேசுவின் சிலுவை துண்டை நாங்கள் விற்கிறோம், வாங்கி கொள்ளுங்கள், உங்கள் வீட்டிற்கு என்ன வரும்? ஆசீர்வாதம் வரணும். சிலுவையை உடச்சி தராராம். இயேசு சுமந்தார்ல அந்த சிலுவையை. அந்த காலத்தில் எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பணம் கொடுத்து வாங்கிட்டாங்க. ஒரு வரலாற்று ஒரு எழுத்தாளர் சொல்லுகிறார், அப்படி கொடுக்கப்பட்ட கட்டைகளை கொண்டு 200 சிலுவை செய்யலாமா? எத்தனை சிலுவை? நம்ம ஆட்கள் அப்படிதான். இந்த கர்ச்சிஃபை ஜெபம் பண்ணி கொடுக்குறோம். அதை எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்துல என்ன உண்டாகும்? அப்புறம் சொல்லுவாங்க மேஜிக். எங்கே உங்களுக்கு வலி இருக்குதோ அங்கே கையை வைத்து கொள்ளுங்கள், இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன், அங்கே என்ன நுழையும்? இப்போ இதுக்கெல்லாம் தான் நம்ம கொடுக்குறோம். இயேசு சொல்கிறாரு எல்லாத்தையும் விற்று தரித்திரக்கூட கொடுக்க. ஐயா, அது எப்படியா? போங்க, நீங்கள் லூஸ் மாதிரி பேசுகிறீங்க. எங்கள் விசுவாசி சொன்னாங்க, நீங்கள் லூஸ் மாதிரி பேசுகிறீங்க. நான் பேசுறது அப்படி தான். கெட்டு போகிறவங்களுக்கு பைத்தியம் மாதிரி தான் இருக்கும். சந்தா கொடுத்துட்றேன் பாஸ்டர், நான் இந்த சர்ச்சு மெம்பரு. சந்தா தானே கொடுக்குறீங்க. சந்தடியே இல்லாமல் கொடுப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அதுதான் முக்கியம். அங்கத்தினராவது பெரிய விஷயம் அல்ல, நான் சபையின் அங்கமாக இருக்கிறேனா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், உங்கள் பொக்கிஷங்கள் இங்கே இல்லை, அது துருப்பிடித்து விடும், கரையான்கள் அரித்து விடும். உங்கள் பொக்கிஷங்களை எங்கே சேர்த்து வையுங்கள். அப்பா, ஆண்டவர் அங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டார் போலே. அதுதான் நம்மால் சொல்லி ஏமாத்துறான். அன்பு சகோதரியே, கண்டிப்பாக சொல்கிறேன், இப்படி தான் அடிக்கிறாங்க. விட்டு அச்சா செமையாக அடிக்கலாம். எனக்கு நன்றாக தெரியும். நேற்று இரவு உங்கள் வீட்டில் பிரச்சனை வந்திருக்கிறவங்க யாராவதுல கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். இல்லைன்னா நான் பேச நம்மளை தான் சொல்கிறேன், ஒரு நேற்று நைட்டில் நேற்று நைட்டு சொல்கிறார் போல். இப்படி தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். அடித்து விட்டவங்களாம் இன்றைக்கி பெரிய ஊழியக்காரு. ரத்த வியர்வை சேர்ந்து உழைக்கிற ஆயர்கள் அங்கீகரிக்கப்படுவதில்லை. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கு? நம்மை ஆண்டவர் பணி செய்ய அழைக்கிறார் சிலுவையிலிருந்து. சிலுவை நம்மை பாத்திரராய் இருக்க அழைக்கிறது. இறுதியாக சிலுவை பரலோகத்தில் நம்மை சேர்ப்பதற்காக அழைக்கிறார். அந்த இளைஞன் துக்கப்பட்டு திரும்பி சென்றான். இயேசு அவனிடம் அன்பு கூர்ந்து அழைத்தார். நல்லா நோட் பண்ணிக்கங்க, அவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலே இந்த வார்த்தையை சொல்கிறார். ஆனால் அவன் கேட்கல, போயிட்டான். என்னை பின்பற்றி வா என்று இயேசு சொன்னபோது அவன் மிகுந்த துக்கம் அடைந்தவனாய் போனான். இயேசு அவன் துக்கம் அடைஞ்சிட்டான்னு தன்னுடைய கொள்கையை மாற்றிக்கொண்டாரா? இன்னைக்கு மாற்றிக்கிறாங்க. தனியாக திருச்சபை நடத்துகிறவங்க சர்ச்சில் போனீங்கன்னா திட்டவே மாட்டாங்க. ஆசீர்வாதம், நீ இன்றைக்கு ஆசீர்வாதம், உன்னை கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்க, நீ கீழாகாமல் மேலாவாய், எல்லாம் தலையில் கையை வைங்க, நீதிமானின் தலையில் என்ன ஆசீர்வாதம் தங்கி இருக்கும்? ஆமாம், தலை மேலே இருக்குது, எத்துக்கோ. எங்கே சொட்ட மண்டை தான் இருக்குது சொல்லி. சில பேருக்கு ஜபம் பண்ண தலை கொடுத்தே என்ன போச்சு, முடியெல்லாம் கொட்டிடுச்சு. இன்னைக்கு நம்மை விட சிறப்பாக பலர் பணி செய்கிறார்கள். அதெல்லாம் நமக்கு தெரியவே மாட்டேங்க. குஜராத்தில் ஊழியத்துக்காக போயிருந்தார். அங்கே ஒரு சகோதரர் வந்தார்.
ஊழியக்காரர். எல்லாம் முடிச்சுட்டு கை கொடுத்தேன். கை அவர்கிட்ட அப்படியே செங்கல்ல கை குத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. என்னையான்னு கையை பார்த்தா தமிழ்காரர். காலில் வெடிப்பு வந்திருக்கும் தெரியுங்களா? நம்ம காலில் வெடிப்பு வரும்ல, அது என்ன வெடிப்பு? பித்த வெடிப்பா? அதை வெடிப்பு வரும். அவருக்கு கை இந்த ஓரம் இந்த ஓரம் இந்த ஓரம்லாம் வெடிப்பு. இந்த இந்த உலக ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது தான் இந்த கை. கண்டிப்பாக அவருக்கு ஆதார் அட்டைலாம் ஒரு அப்டேட்டே பண்ண முடியாது, வச்சா ரேக தெரியாது. இந்த ரெண்டு என்னையா அப்படி இருக்கீங்கன்னு கேட்டால், நான் கூடை பின்னுகிறேன், என்னுடைய வருமானத்திற்காக கூடை பின்னுகிறேன். இந்த ஏழை மக்கள், இவர்கள்லாம் ட்ரைப் பீப்புள், பழங்குடியின மக்கள், இவர்களுக்கு காசு இல்லை. நான் கூடை பின்னி தான் என்னுடைய திருச்சபை நடத்தேன், வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பேன், எல்லாம் நல்லது செய்வேன். இப்படி செய்து 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 என் கையிலே என்ன ஆயிடுச்சு? அது என்ன சொல்லுவாங்க, என்ன காய்ச்சிருச்சு? காப்பு காய்த்து விட்டு. கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. நம்ம அவங்களெலாம் இன்னும் உலகம் தெரியாத ஊழியர்கள் அவர்கள். இன்றைக்கி டிவியில் ஜிக்கு 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 ஜிக்குன்னு வந்துடுறாங்க பார்த்தீங்களா, லைட் போட்டு. ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தாங்க, காலைல கூட தம்பிகிட்ட சொன்னான், ஃபுல்லாக கருப்பு. நான் போய் நின்று எனக்கு தெரியவே இல்லை, அங்கே மட்டும் தான் தெரியுது, என் மூஞ்செல்லாம் தெரியவே இல்லை. ஆனால் மூஞ்சி தெரியாதுன்னு ஒரு லைட்டை போட்டால் மூஞ்சி மட்டும் நல்லா தெரியுது. அப்படிலாம் இருக்காங்க. நீங்கள் அந்த காசை எப்படியோ செலவு பண்ணுறாங்க. நம்ம ஒருத்தன் சொல்கிறான் திமுறான், ஊழியர்கள் எல்லாம் ஜெட்டில் போகணும். எதில் போகணுமா? அவன் மட்டும்தான் போயின்னு இருக்கிறான், வேறு யாருமே போகிறதில்ல. ஏன்னா நல்லா வாங்குறாங்க துட்டு. அப்புறம் வருமா ஜெட்டு, எல்லாம் வரும் ஜெட்டு தான். அன்புக்குரிய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் பரலோகத்திலே சேர்த்து வைக்க, பரலோகத்திலே நம்மை சேர்ப்பதற்காக சிலுவை நம்மை அழைக்கிறது. வசனம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 26வது வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மனுஷன் உலகம் முழுவதையும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் ஒன்றுமே இல்லையே. நம்முடைய ஜீவனுக்கு ஈடாக, ஆத்துமாவுக்கு ஈடாக எதையுமே கொடுக்க முடியாது, எதையுமே கொடுக்க முடியாது. அன்பானவர்களே, நம்முடைய பொருட்கள், ஐஸ்வர்யம், இது யாவுமே கர்த்தர் கொடுத்தது. அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. கடவுள் போட்ட பிச்சை நம்ம வேலை, ஆண்டவர் போட்ட தர்மம் நம்முடைய குடும்பம், ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகள், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ஐயோ படிக்கணும், 1 மணி நேரம் இங்கே வந்து உக்காந்துட்டு போகிறதுக்கு ஒன்றும் ஆகாது. நம்ம படிக்கணும், 1 மணி நேரம் விழித்திருந்து படிக்க சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், இந்த 10வது 11 12வது எக்ஸாம் வந்துச்சுன்னா அந்த பிள்ளைங்களை அடிப்போம் பாருங்கள், அடிச்சு படி போட்டு மிதிச்சு படிக்க வைப்போம். ஒரு 50 வசனம் சொல்லுங்கள். நம்ம கற்றுக் கொடுக்குறோம். என்னைக்காவது உங்கள் பிள்ளைங்க வசனம் சொல்லன்னு முட்டி போட வச்சிங்களா? சாப்பாடு கொடுக்காமல் இருந்திருக்கீங்களா? இல்லையே. சில பிள்ளைங்கள்லாம் ஒரே சந்தோஷமாக, திட்டுங்க பாஸ்டர், நல்லா திட்டுங்க, இவர் தான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தோம், அடுத்த முறை நீங்களே வாங்க. யோசிச்சு பார்க்கணும். சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப கஷ்டத்தோடு சொல்கிறேன். நீங்களும் நானும் இருக்கோம் பார்த்தீங்களா? எனக்கு 45. ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் வயசில் அதிகமானவங்களாக இருக்கீங்க. இதுக்கு அடுத்த ஜெனரேஷன் ஓரளவு கடவுள்கிட்ட வரும். அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் கடவுள்கிட்ட வரவேற சபைகள் எல்லாம் இப்போ சொல்கிறாங்க. எங்கள் மெத்தடிஸ்ட் திருச்சபைகள், அநேக திருச்சபைகள் இன்றைக்கி இங்கிலாந்து, அமெரிக்க தேசத்தில் கிளப்பாக என்னவா மாறுது, பார்க்கிங் ஏரியாவாக மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு கிறிஸ்தவ திருச்சபையில் ஆஸ்திரேலியாவில் வாடகைக்கு விடுறாங்க. அவங்க ஒரு நாள் தானே யூஸ் பண்ணுறாங்க, மற்ற நாள் சும்மா தானே இருக்குது. மற்ற நாள் இந்துக்காரங்க வந்து சபையை அவங்க வழிபாடு நடத்துவதற்கு கொடுக்குறாங்க. அதனால் ஒன்றும் புனிதம் கெட்டு போகாது. அவன் போன பிறகு ஒரு ஜெபம் பண்ணி தண்ணி தெளிச்சிட்டு என்ன பண்ணிடலாம், ஜெப எண்ணெய்னு ஒன்று கொடுப்பாங்க தெரியுங்களா, இவ்வளோ பெருசுக்கு. நம்மால் வாங்குவான் பாரு, பிரசாதம் வாங்குற மாதிரி, தீர்த்தம் வாங்க, ஐயோ கொடுங்கய்யா, ஐயா ஜெபம் பண்ணி கொடுத்தாங்க, இது தேய்ச்சா என்ன ஆகிடும், எல்லாம் நல்லாயிடும். நான் தேய்ச்சி பார்த்தேன், முடி கூட வளரல, அப்புறம் மற்றது எப்படி வளரும், ஆசீர்வாதம் ஒன்றும் வளராது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வச்சு நிறைய நம்மளை ஏமாத்துறாங்க. ஆனால் நம்ம சிலுவை நம்மை பரலோகத்திற்கு சேர்ப்பதற்கு தான் அழைக்குதே தவிர இந்த உலகத்தில் சேர்த்து வைக்கிறதுக்காக அழைக்கல. அன்பானவர்களே, டிசைபிள்ஷிப் இஸ் எ செயின் ப்ராசஸ். சீடத்துவம் என்பது தொடர் செயல், அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். மோசே தன்னுடைய உலக சந்தோஷங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனுக்காக பணி செய்ய வந்தார். நம்ம எப்படி இருக்கிறோம்? உலக இச்சையின்படி வாழாமல், நம்முடைய உடல் உறுப்புகளை தீவனைக்குள்ளாக்காமல், அக்கிரமத்திற்கும் அசுத்தத்திற்கும் நாம் அடிமைகளாயிராமல், நீதி செய்யாமல் அநீதி செய்து கொண்டோ, ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்காமல் வாழ்ந்து,
கடவுளுடைய அருளை உதாசீனப்படுத்தி விட்டு இன்னைக்கு நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை நோக்கி அழைக்கின்றார், வாருங்கள் என்று. இன்றைய கிறிஸ்தவ உலகம் சிலுவையை பற்றி போதிப்பதை விட நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அம்பானி ஆவாய், அதானி ஆவாய் என்று போதிப்பது தான் அதிகம். அதுதான் இன்றைக்கி பெருசாகிடுச்சு. இயேசுக்கிட்ட வந்தால் எல்லாம் கிடச்சிரும். இன்றைக்கி அது கிடையாது. இயேசுக்கிட்டே வந்தால் சிலுவை சுமக்க தான் சொல்லுவார். நம்முடைய பொக்கிஷங்கள் எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இங்கே இல்லை. பிலிப்பியர் 1:21 வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். பிலிப்பியர் 1:21 வாசிங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இப்படி மாற்றிப்போமே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், நான் வாழ்வது யாருக்கு ஆதாயம்? குடும்பத்துக்கு தான் ஆதாயம், கடவுளுக்கு ஆதாயமா? மாமரத்தை படைச்சார் எதுக்கு சொல்லுங்களேன்? மாமரத்தை ஆண்டவர் படைச்சார் எதுக்கு? முடிச்சுட்டேன், சொல்லுங்க. மாமரத்தை ஆண்டவர் படைச்சார் எதுக்கு? அது நல்ல மாம்பழத்தை கொடுக்க. பலாமரத்தை ஆண்டவர் படைத்தார் எதுக்கு? பதில் சொன்னீங்கன்னா கொஞ்சம் தண்ணி குடிப்பேன். தென்னை மரத்தை ஆண்டவர் படைத்தார் எதற்கு? உங்களையும் என்னையும் ஆண்டவர் படைத்தார் எதற்கு? வெந்ததை தின்போம், விதி வந்தால் அதுக்கா? ஐயா, 5 விஷயம். இந்த 5ஆம் நம்பர் ஞாபகம் வச்சுங்க. 1, ஒரு ஒய்ஃப், ஒரு கணவன். அந்த ஒய்ஃப் நயன்தாரா மாதிரி இருக்கணும். இவ்வளோ நீட்டுக்கு என்ன இருக்கணும்? எவ்வளோ நீட்டுக்கு? சத்தமாக சொல்லுமா. எவ்வளோ நீட்டுக்கு முடி இருக்கணும். என் புருஷன் எப்படி தெரியுமா? சூர்யா மாதிரியே இருக்கணும். ஒரு சைடு பார்த்தா அஜித், இன்னொரு சைடு பார்த்தா கமலஹாசன். ஒரு மனைவி, ஒரு கணவன் அழகாக இருக்க வேண்டும். அடுத்து 2 பிள்ளைங்க. என்ன பிள்ளை? அழகுக்கு பெண், ஆஸ்திக்கு ஆமாம் 2 பிள்ளைங்க. 3, டபுள் பெட்ரூம், ஒரு ஹால் கிச்சன். டபுள் பெட்ரூம், ஒரு ஹால் கிச்சன். சரிங்களா? வீடு, அந்த வீடு எப்படி இருக்கணும்? நமக்கு சொந்தமான வீடு. அடுத்து 4, நீங்களே சொல்லுங்கள். 4வது என்ன? தேங்க்யூ. 4 வீலர். வீட்டில் என்ன இருக்கணும்? 4 வீலர். 5 சொல்லுங்கள். 5வது என்ன தெரியலையா? 5 டிஜிட் சேலரி. 1, 10, 100, 1000, 10,000. அதாவது 10,000 தொடங்கி 999 ரூபாய், 99,999 ரூபாய் வரைக்கும் 5 டிஜிட் சேலரி. இதெல்லாம் இருந்தால் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று அர்த்தம். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கணவன், அவங்க 2 பேரும் எப்படி இருக்கணும்? ஆமாம், ஒரு ஊழியக்காரர் சொன்னார், இதை கையை வைத்து ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எங்கே கை வைக்கணும்னு சொல்ல அவர். அன்புக்குரியவர்களே, ஈரான் நாட்டை சேர்ந்த ஒரு அரசன் நௌஷர் கான் பாதுஷா வேட்டையாட காட்டிற்கு சென்றாராம். அவங்க கூட வேட்டைக்கு போகிறதுனால கூட 2-3 நாள் தங்கி இருந்துன்னு அவங்க சமயக்காரெலாம் கூட்டின்னு போயிருக்காரு. இப்போ சமைக்கும் போது திடீர்னு சமயக்காரர் வந்தாங்க. சொன்னால், ஐயா என்ன கிடைக்கல? சமையல்லாம் செஞ்சுட்டேன், ஆனால் உப்பு இல்லையா? உப்பு இல்லா பண்டம் குப்பையில். உடனே சொன்னாராம், பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு ஓடு, இந்த காசு கொடுத்து என்ன வாங்கிட்டு வா, உப்பு வாங்கிடும். ஸோ என்னையா காசு கொடுத்து உப்பு? இப்போ ராஜா கேட்டார்னா என்ன கொடுப்பாங்க? இலவசமாக கொடுப்பாங்க. அவர் சொன்னான், அவன் கொடுத்தானா அவன் ஊரே அழிஞ்சு போய்டுன்னாரான். அவன் இலவசமாக கொடுத்தா ஊரே என்ன ஆகிடும்? பாழாக போய்டுன்னாரான். சமயக்காரன் கேட்டானா, எப்படியாவது ஊரே பாழாக போய்டுன்றீங்க? அவன் என்ன சொல்லுவான்? ராஜா வந்தார், ராஜாவுக்கு ஒரு உப்பு கூட எடுத்துன்னு வர தரல, நான் தான் ஃப்ரீயாக கொடுத்தேன், அதை சாப்பிட்டு தான் இன்றைக்கி அவர் உயிர் வாழ்கிறாரு அப்படின்னுவான். அதனால் நீ கொடுக்காத, நீ காசை கொடுத்து வாங்கின. கற்றுக் கொடுப்பது எளிது, கற்றுக் கொடுப்பதை போல வாழ்வது மிக மிக கடினம். இயேசு வாழ்ந்து காட்டினார். அதற்கு தான் சிலுவையை காட்டினார். சிலுவை நம்மை அழைக்கிறது.
எந்த விதத்தில், எந்த நிலையில இருந்து நாம் இந்த சிலுவையை பார்த்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம், புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. சிலுவை நம்மை அழைக்கிறது, சிலுவை நம்மை அழைக்கிறது, பணி செய்ய நம்மை அழைக்கிறது. அவருக்காக பாத்திரவானாய் மாற்றுவதற்காக சிலுவை நம்மை அழைக்கின்றது. பரலோகத்திலே நம்மை கொண்டு சேர்ப்பதற்காக சிலுவை அழைக்கின்றது. இந்த சிலுவை அண்டை நாம் வருவோமா? சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம், புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. ஆண்டவரிடம் வருவோமா? சிலுவை நம்மை அழைக்கின்றது. சிலுவை நோக்கி நாம் பார்ப்போமா? ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கின்றேன். ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்துமா நஷ்டமடைந்தால் லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லையே. நம்பி இயேசு அண்டை வா என்று சிலுவை அழைக்கிறது. ஒருவேளை இந்த சிலுவைக்கு பேச இயலாது என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு சிலுவை நம்மை அழைத்திருக்கிறது. இந்த அழைப்புக்கு நேராக ஒப்பு கொடுப்போமா? தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவனாக நம்ம வாழ்ந்தது போதும். சிலுவை சுமந்து வாழ்கிற, சிலுவையின் அழைப்புக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற கிறிஸ்தவனாக, கிறிஸ்தவளாக மாறுவதற்கு இந்த நேரத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். அன்பு சகோதரனை, அன்பு சகோதரி, அருமையான ஐயா, அருமையான அம்மா, நம்பி இயேசு அண்டை வாருங்கள். சிலுவை அழைக்கிறது. நம்பி இயேசு அண்டை வாருங்கள். அர்ப்பணிப்போமா? அன்பின் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கின்றோம். கேட்ட வார்த்தையின்படி நாங்களும் வாழ்வதற்கு கிருபை தார். சிலுவையின் அழைப்பை கொண்டவர்களாய் வாழ்ந்து இறை அரிசையிலே நாங்களும் பங்கேற்க, ஆண்டவரே, இறை மக்களாகிய நாங்கள் உம்முடைய இந்த திருச்சபையிலே அங்கமாக இருந்து பணி செய்ய பாத்திரவான்களாய் மாற, ஆண்டவரே, எங்களுக்கு நீர் அருள் புரியும், ஆசீர்வதியும். தேவ கிருபை, ஆண்டவருடைய வசனம் என்றும் என்றும் சதா காலமும் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு மூலம் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். நன்றி. அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான நாளிலும் நம்மோடு கூட இந்த 2ஆம் நாள் நற்செய்தி கூடுகையிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான ஐயா அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா அவர்கள் வந்த உடனே சொன்னாங்க, ஐயா கொஞ்சம் டைம் அதிகமாயிடுச்சுனே அப்படின்னாங்க. ஒன்றுமில்லை, ஆண்டவரிடத்திலே நாங்கள் எப்பொழுதும் அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு காத்திருக்கின்ற ஒரு அருமையான சபை மக்கள். ஆகவே தொடர்ந்து எங்களுடைய திருச்சபைக்காக, திருக்குடும்பங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தர் உங்களை எங்கள் மத்தியில் அழைத்து வந்து உங்களுடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்ததை எண்ணி ஆண்டவரை துதிக்கின்றேன். அருமையான ஐயாவுடைய ஊழியங்களுக்காக, அவருடைய குடும்பத்தாருக்காக
நீங்கள் உங்கள் தனி ஜெபங்களிலும் குடும்ப ஜெபங்களிலும் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு சில அறிவிப்புகள். ஆராதனை நிறைவிலே இரவு உணவு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இரவு உணவின் ஐக்கியத்திலே பங்கு பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த உணவுக்கான தேவைகளை நீங்கள் காணிக்கைகளாக கொடுத்து சந்தித்து உதவும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளை தின காலை ஆராதனை சிறப்பாக ஒரு திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். ஆகவே நெழுந்து காலங்களிலே ஆண்டவருடைய திருப்பந்தியின் சிலுவையின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆயத்தப்பட்டவர்களாக நாளை தின ஆராதனையிலே பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று தொடர்ந்து நம்முடைய அனைத்து இந்த லெந்து கால கூடுகைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாகவும் குடும்பமாக நீங்கள் பங்கு பெறும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று நாம் படைப்போம். நம்முடைய அருள்பணி பாடல் புஸ்தகங்களிலே பாடல் எண் 296 என் உயிரான இயேசு என்ற பாடலை பாடி நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் படைப்போம். அதோடு ஆராதனை நிறைவிலே பாடகர் குழு பாடற் பயிற்சி நடைபெறும். பாடகர் குழு உறுப்பினர்கள் பங்கு பெற அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய அருள்பணி பாடல் புஸ்தகங்களிலே பாடல் 296 என் உயிரான இயேசு என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு இயேசு என் உயிரோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரோடு கலசு என் உயிரோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் உம் வசனம் எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும் உம் வசனம் எனக்கு உணவாகும் உணவுக்கெல்லாம் அது மருந்தாகும் இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன் ராஜா இரவும் பகலுமையா உந்தன்
வசனம் தியானிக்கிறேன். ராஜா என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண் தானே. உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண் தானே. நீதிமானதற்குள்ளே ஓடி சுகமாயிருந்திடுவான். ராஜா நீதிமானதற்குள்ளே ஓடி சுகமாயிருந்திடுவான். ராஜா என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் உயிரோடு உறவாக இருப்பவரே, சிலுவையின் வழியாய் எங்களை உயிரை ஆண்டவர் நிரந்தரமான உம்முடைய அன்பினால் அரவணைத்து பரலோக வாழ்வின் ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாய் சிலுவையிலே உம்மை நீரே கொடுத்தவரே, இந்த நல்ல நாளிலும் நீர் எங்களுக்காக கொடுத்ததற்கு ஈடு இணையாக நாங்கள் உம்முடைய பணிகளுக்கென்று கொடுத்திருப்பது ஒன்றுமில்லை. இவைகளெல்லாம் உம்முடைய கரங்களிலே நாங்கள் பெற்றவைகள். உம்மால் உண்டானவைகளை நாங்கள் இந்த நாளிலுமே நன்றி இருதயத்தோடு எங்களை உம்முடைய பணிகளுக்கு, உம்முடைய சிலுவையின் அழைப்படைக்கு அர்ப்பணிக்கும் அடையாளமாக நாங்கள் காணிக்கைகளாக படைத்திருக்கின்றோம். படைத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதன் வழியாக உம்முடைய இறையரசு பரவ கடவுள் அருள் செய்வீராக. இந்த வேளையிலும் நன்றி இருதயத்தோடு உம்முடைய திருப்பாதத்திலே இந்த தவ காலங்களுக்காக நாங்கள் துதிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். கர்த்தருடைய கிருபையின் கரம் இம்மட்டுமாய் எங்களோடு உடனிருந்து இந்த நாட்களிலே உம்முடைய சிலுவையின் அன்பின் ஆழங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவும், நீர் எவ்விதமெல்லாம் எங்களை நேசிக்கின்ற கடவுளாக இருக்கின்றீர், எங்களை கைவிடாத கடவுளாக இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகின்றீர் என்பதெல்லாம் நாங்கள் இன்னும் ஆழமாய் உணர்ந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து வருகிறதை எண்ணி நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த 2 நாட்களாகவும் எங்களோடு இருந்து உம்முடைய வார்த்தையை சுமந்து வந்து உம்முடைய தாசருக்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். உடைய குடும்பத்தாருக்காக, அவர்கள் சார்ந்திருக்கின்ற மெத்தடிஸ்ட் திருச்சபையின் பணிகளுக்காக, திருச்சபையின் திருக்குடும்பங்களுக்காகவும் நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். அவர்களோடு உடன் பணியாற்றுகின்றவர்கள், அவர்களுடைய ஆன்மீக தந்தை, இன்னுமாய் அவர்களுடைய எல்லா இடங்களிலும் இருக்கின்ற திருச்சபைகள் எல்லாவற்றுக்குமாய் நாங்கள் நன்றி இருந்ததைத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். தொடர்ந்து நாளைய தினத்திலும் நாங்கள் பரிசுத்த தூய ஓய்வு நாளிலே உம்முடைய திருப்பெயரை மகிமைப்படுத்தவும், உம்முடைய சாட்சியின் கருவிகளாய் நாங்கள் காணப்படும்படியாகவும் கர்த்தர் எங்களை வழிநடத்த தாழ்த்துகின்றோம். இந்த வேளையிலும் வந்த ஒவ்வொருவரையும் கடவுள் நீர் ஆசீர்வதிப்பீராக. வர தடைப்பட்ட மக்களையும் கர்த்தர் கூட்டி சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த காலங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் காலங்களாக இருக்கின்றது. இதிலே நாங்கள் புது வாழ்வை, புது பலனை, புதிய மகிழ்ச்சியை, நிறைவான சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற காலமாக இருப்பதற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த காலங்களிலே இன்னுமாய் நாங்கள் உம்முடைய சிலுவையின் நெருங்கி சேர, உம்முடைய சிலுவையின் அழைப்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள, அந்த சிலுவையின் அழைப்பிற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வேளையிலும் பகல் முழுவதும் எங்களை நீர் பட்சமாய் பாதுகாத்தீர். நிறைவின் எல்லா நாச மோசங்களுக்கும் நீர் எங்களை விலக்கி உம்முடைய கரத்தலங்களை நித்திரையை கண்டு துதிக்கும் துதியோடு அளவும்
பரிசுத்த தூய ஓய்வு நாளை நாங்கள் நன்றி இருதயத்தோடு உம்முடைய திருப்பந்தியின் ஆசீர்வாதங்களோடு பெற்றுக்கொள்ளவும் நீர் அருள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய திருக்கரங்களிலே எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய வழி நடத்துதல், பராமரிப்பு, பாதுகாப்பு, ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். இந்த வேளையிலும் நம் யாவரும் ஆராதனை நிறைப்பாடலாக பாமாலை எண் 88 இந்த அருள் காலத்தில் கர்த்தரே உம் பாதத்தில் என்ற பாமாலையை முழந்தாள் படியிட முடிந்தவர்கள் நீங்கள் ஜெப நிலையில் பாடி கடவுளை மகிமைப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாமாலை எண் 88. இந்த அருள் காலத்தில் கர்த்தரே உம் பாதத்தில் பணிவோம் முழந்தாளில். நாள் வரும் முன்னே எங்கள் பாவம் உணர்ந்தே கண்ணீர் சிந்த ஏவுமே மோட்சவாசல் இயேசுவே போட்டு முன் எம் பேரிலே தூய ஆவி ஊற்றுமே. உந்தன் இரத்தவேர்வையால் செய்த மாமன்றாட்டினார் சாகச மதித்ததார் சீயோன் நகராய் கண்ணீர் விட்டதாலும் தேவரே எங்கள் மேல் இறங்குவே. நாங்கள் உம்மை காணவே அருள் காலம் முன்னே தஞ்சம் ஏயும் இயேசுவே. ஆமென். சங்கீதக்காரனோடு சேர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு நாம் போக கடவோம்.